ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர் யூனிட்டுக்காகவே வந்தது. பர் யூனிட்னா சிம்பிள் கால்குலேஷன், அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ஸோ அதை மாதிரி, ஏன்னா பவர் சிஸ்டம் வந்து ரொம்ப வாஸ்ட் ஏரியா, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பேன். சரிங்களா? ரைட். பேஸ் இம்பிடன்ஸ் என்னப்பா ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். ஓம்ஸ்ல என்னது? V ஈக்குவல் டு I இன்ட்டு இசட். பவர் எப்படி இதெல்லாம்? V இன்ட்டு I. கரெக்டுங்களா? அப்ப இம்பிடன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா Z ஈக்குவல் டு V டிவைட் பை ஐன்னு எழுதலாமா? V டிவைட் பை ஐன்னு எழுதலாம். அப்ப I எப்படி எழுதலாம் இங்க? ஸோ I ஈக்குவல் டு P டிவைட் பை Vன்னு எழுதலாமா? அப்ப Z ஈக்குவல் டு V டிவைட் பை ஐக்கு பதிலா P டிவைட் பை Vன்னு எழுதலாம். ஸோ அப்ப V இது நியூமரேட்டர், டினாமினேட்டர், நியூமரேட்டர். ஸோ இது மேல போய். ஸோ அப்ப V ஸ்கொயர் டிவைட் பை P. சரிங்களா? ஸோ அப்ப Z எப்படி எழுதலாம் அப்படின்னா P ஈக்குவல் டு ஜெனரலா எப்படி படிப்பீங்களா? V ஸ்கொயர் டிவைட் பை Z. அப்ப இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணா Z ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைட் பை P அப்படின்னா. ஸோ பேஸ் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, இங்க வோல்டேஜ் கோலன்னு இருக்குது. ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க்ல வோல்டேஜ் எப்படி தரலாம்னா கிலோ வோல்ட். சரிங்களா? ஸோ இங்க பேஸ் இதனால இங்கேயும் பேஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இங்க என்ன இருக்கு? இங்க வந்துட்டு இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இங்க பவர் எதுல சொல்லுவீங்க? யூனிட். வோல்டேஜ் வந்துட்டு கிலோ வோல்ட் சொல்லுவீங்க. பவர் வந்துட்டு MEA. சரிங்களா? 10⁻6 MEA. இங்க பேஸ் இதனால இங்கேயும் பேஸ். சரிங்களா? இது ஸ்கொயர் இருக்கா? இல்ல. ஸோ இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. ரைட். ஸோ இந்த ஃபார்முலா பாத்துங்க. நெக்ஸ்ட் 3 ஃபேஸ்ல இந்த क्वेश्चन டைரக்டா கேட்கலாம். ஸ்டார் கான்ஃபிகரேஷன் அண்ட் டெல்டா கான்ஃபிகரேஷன்ல வோல்டேஜ் ஈக்குவேஷன், கரண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணிருப்போம். ஜஸ்ட் நான் வந்துட்டு இப்ப ஃபார்முலாஸ் மட்டும் எழுதுறேன். உங்களுக்கே தெரியும் ஸ்டார் கனெக்ஷனா இருந்தது அப்படின்னா என்ன ஈக்குவலா இருக்கும்? கரண்ட் ஈக்குவலா இருக்கும். ஃபேஸ் கரண்ட் ஈக்குவல் டு லைன் கரண்ட். வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா V ஃபேஸ் ஈக்குவல் டு VL டிவைட் பை √3. VL டிவைட் பை √3. ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஈஸி வந்துட்டு இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பவர் சிஸ்டம் இல்லைல்ல. ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. I ஃபேஸ் ஈக்குவல் டு IL, V ஃபேஸ் ஈக்குவல் டு VL இப்படி இருக்கும். ஆனா இதே நீங்க பர் யூனிட்ல சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். சரி, இந்த இது டைரக்டா எழுதிடலாம். லைன் வோல்டேஜ் பர் யூனிட் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் பர் யூனிட். அதே மாதிரி லைன் கரண்ட் பர் யூனிட் ஈக்குவல் டு I ஃபேஸ் பர் யூனிட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த √3ங்கிற டேர்ம்ஸ் வந்துட்டு வராது, எலிமினேட் ஆயிடும். அப்ப இன்னும் சிம்பிளிசிட்டி ஆகும் கால்குலேஷன். அப்போ ஒரு ஸ்டார் கான்ஃபிகரேஷன்ல பர் யூனிட் கேட்கறாங்க அப்படின்னா அது ஸ்டாரா இருந்தாலும் சரி இல்ல டெல்டாவா இருந்தாலும் சரி, ஸ்டாரா இருந்தாலும் சரி டெல்டாவா இருந்தாலும் சரி, இதுதான் நீங்க ஆப்ஷனா சூஸ் பண்ணணும். அங்க √3ன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்முலால அப்படின்னா அது தப்பு. பர் யூனிட்ல வந்துட்டு அந்த √3ங்கிற டேர்ம் வராது. சரிங்களா? இது இந்த ஈக்குவேஷன் எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ஸ்டாரா இருந்தாலும் சரி இல்ல டெல்டாவா இருந்தாலும் சரி. டெல்டால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் V ஃபேஸ் ஈக்குவல் டு VLன்னு வரும். அதே மாதிரி ஸ்டாரா இருக்குமா, சாரி டெல்டால கரண்ட் பாத்தீங்கன்னா I ஃபேஸ் ஈக்குவல் டு IL டிவைட் பை √3ன்னு வரும். இந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தப்பு. ஸோ பர் யூனிட்னு போட்டீங்கன்னா ஸோ இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்தது பவர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாமா? ஸோ இங்கே எழுதிடலாம் பவர் ஈக்குவேஷன். ரியல் பவர், சரிங்களா, பர் யூனிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறுபடியும் சொல்றேன், இங்கேயும் அதே மாதிரி தான். இப்ப லைன் வோல்டேஜ் இங்க என்ன வரும்? 3 ஃபேஸ் கான்ஃபிகரேஷன்ல லைன் வோல்டேஜ் என்ன போடுவீங்க? இங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணலாம், சொல்லுங்க பார்க்கலாம். 3 ஃபேஸ் பவர் இன் பர் யூனிட் அப்படின்னா லைன் வோல்டேஜ் லைன் கரண்ட் வந்து √3ன்னு போடுவீங்க கரெக்டா 3 ஃபேஸ்ல. ஆனா இங்க என்ன வராதுன்னு சொன்னா √3 வராது. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? V ஃபேஸ் பர் யூனிட் I ஃபேஸ் பர் யூனிட் இன்ட்டு cos 5. அதே மாதிரி லைன்ல சொல்லணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, லைன்ல சொல்லணும் அப்படின்னா VL பர் யூனிட் IL பர் யூனிட் cos 5. சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸா இருந்தாலும் சரி லைனா இருந்தாலும் சரி இங்க என்ன போடுவீங்க? √3ன்னு போடுவீங்க. அப்ப √3ல வராது, ஏன்னா லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி பர் யூனிட்ல ஈக்குவல். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் பேஸ். ப்ராப்ளம் MCQ இது எல்லாமே நான் அப்புறம் எடுக்கிறேன்பா. சரிங்களா? ஜஸ்ட் நான் தியரி ஃபுல்லா முடிச்சுட்டு போயிடுறேன். ஸோ சேஞ்ச் ஆஃப் பேஸ் வேல்யூ, சேஞ்ச் ஆஃப் பேஸ் வேல்யூ. ஸோ சேஞ்ச் ஆஃப் பேஸ் வேல்யூ. ஸோ அப்போ இதுல என்ன வரும்? Z பர் யூனிட் நியூ ஈக்குவல் டு, சரிங்களா, பேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. பேஸா ஒரு இம்பிடன்ஸ் வேல்யூ இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஒரு எக்யூப்மெண்ட்ல
Z per unit nu equal to Z per unit old. So formula எழுதிங்க KVB old divide by எழுதி பாருங்க அப்பதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். New whole square into MVAB new MVAB old. சரிங்களா? So Z per unit new equal to Z per unit old. அதாவது என்ன மீனிங்னா நியூ வேல்யூ கண்டுபிடிங்க. பேஸ் வேல்யூ இருந்திருக்கு, அது என்ன பண்றீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்றீங்க. என்ன வேல்யூவா? நியூ வேல்யூவா. அப்ப நியூ வேல்யூவை கண்டுபிடிக்கிறீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்கும்? ஓல்டு வேல்யூல இருந்து வந்திருக்கும். சரிங்களா? உங்களுக்கே தெரியும் இசட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல வோல்டேஜ் ஸ்கொயர்னு இருக்கும், கீழே பவர் இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப இங்க என்ன போட்டிருக்கீங்க நீங்க? வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல இருக்கும், வோல்டேஜ் ஸ்கொயர்ல இருக்கும். வோல்டேஜ் எப்பவுமே எதுல இருக்கும்? கிலோ வோல்ட். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ கேபிபி ஓல்டு, இங்க ஓல்டுன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்க ஓல்டு, இங்க அடுத்தது நியூ. இங்க என்ன முடியுதோ அது பவர்ல, இங்க நியூ, இங்க ஓல்டு. பவர் வந்துட்டு ஸ்கொயர் இல்ல, வோல்டேஜ் மட்டும் தான் ஸ்கொயர். இந்த ஃபார்ம்லாம் பாத்துங்க, இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ சிங்கிள் லைன் டயக்ராம்ங்கிறது என்ன அப்படின்னா, சரிங்களா, ஒன் லைன் டயக்ராம்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒன் லைன் டயக்ராம் வந்து இட் இஸ் ஏ டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷன். டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷனா அது என்னன்னு கேட்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷன். சரிங்களா? ஸோ சிங்கிள் லைன் டயக்ராம் இப்படி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி, ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், ஆல்டர்னேட்டருக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், லைனுக்கு ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஸோ அப்போ ஒரு எல்லா காம்போனன்ட்ஸும் கனெக்ட் பண்ணி, சரிங்களா, அது எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு டயக்ராமா காமிச்சிருப்பாங்க. அதான் இட் இஸ் ஏ டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த டோட்டல் பவர் சிஸ்டம் நெட்வொர்க். சரிங்களா? டோட்டல் பவர் சிஸ்டம் நெட்வொர்க். நெக்ஸ்ட் அடுத்தது, இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் என்ன எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது எதை வச்சு? அபவுட் இன்ஃபர்மேஷன். ஒரு அந்த பவர் சிஸ்டம் நெட்வொர்க்ல அவருடைய இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துக்கலாம். அபவுட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பவர் சிஸ்டம் நெட்வொர்க் கிவ். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பவர் சிஸ்டம் நெட்வொர்க். ஒரு பவர் சிஸ்டம் நெட்வொர்க்ல ஆல்டர்னேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன், ரிலே, சர்க்யூட் பிரேக்கர் இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டயக்ராமா போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பவர் சிஸ்டம்ல ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, வோல்டேஜ் ரேட்டிங், பவர் ரேட்டிங், இம்பிடன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை அந்த டயக்ராம், நீங்க இங்க சேலத்துல இருந்து திருச்சி உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெட்வொர்க் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் போய் நின்று பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு அப்ப அது வந்துட்டு ஒரு பேப்பர்ல சார்ட்ல வந்துட்டு இந்த ஏரியால இவ்வளவு ரேட்டிங், இந்த இது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க் அந்த சார்ட்ல பார்த்தாவே எந்தெந்த ஏரியால என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப அந்த டோட்டல் பவர் சிஸ்டம் நெட்வொர்க்ல என்ன ரேட்டிங்ல இருக்கு அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் பை யூசிங் சிங்கிள் லைன் டயக்ராம். சரிங்களா? பை யூசிங் சிங்கிள் லைன் டயக்ராம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ். சரிங்களா? பஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட் எடுக்கிறேன், எம்சிக்யூ எல்லாமே லாஸ்ட் எடுக்கிறேன். ஜஸ்ட் இதுல தியரியே ஃபார்முலாஸ் இது மட்டும் நான் சொல்லிட்டு போய் பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ். பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன மெத்தட்ஸ்? ஐடியா இருக்கா? மெத்தட்ஸ் கேட்கலாம், ஏதோ ஒரு மெத்தட் கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு. பஸ் பில்டிங் அல்காரிதம். சரிங்களா? பஸ் பில்டிங் அல்காரிதம். ஒவ்வொரு பஸ்ஸா ரெஃபரன்ஸ் பஸ் ஆட் பண்ணுவீங்க, அடுத்தது ஃபர்ஸ்ட் பஸ், அடுத்தது செகண்ட் பஸ், அடுத்து தேர்ட் பஸ் அப்படின்னு மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவீங்க. இருக்கா? அதுதான். ஸோ பஸ் பில்டிங் அல்காரிதம். சரிங்களா? செகண்ட், இட் ஃபார்ம் ஒய் பஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்றீங்க, ஒய் பஸ் ஃபார்ம் பண்ணி இன்வர்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஒய் பஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இன்வர்ஸ் எடுக்கணும். என்ன ரீசனு? அப்ப இசட் பஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஒய் பஸ், 1 டிவைட் பை ஒய். உங்களுக்கே தெரியும் இம்பிடன்ஸும் அட்மிட்டன்ஸும் என்ன ப்ரோபோர்ஷனல்? டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரோபோர்ஷனல்? இன்வெர்ஸ்லி ப்ரோபோர்ஷனல். அப்போ ஒய் பஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு இன்வர்ஸ், அப்ப அந்த ஒய் பஸ் எப்படி எழுதலாம்னா ஒய் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவல். கரெக்டா? இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா யூசிங் LU ஃபேக்டரைசேஷன், லோயர் அண்ட் அப்பர் ஃபேக்டரைசேஷன். சரிங்களா? ஆஃப் ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஒய். இந்த 3 மெத்தட்ஸ். சரிங்களா? ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி LU ஃபேக்டரைசேஷன் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னா பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இசட் பஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க? இசட் பஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, எதுக்காக யூஸ் பண்றாங்க? இதெல்லாம் கொஸ்டின் தான். இசட் பஸ் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இசட் பஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றாங்க? டு அனலைஸ் ஃபால்ட். என்னது? எஸ், ஃபால்ட் அனாலிசிஸ். சரிங்களா?
ஃபால்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஃபால்ட் இசட் பஸ் எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா ஃபால்ட் அனாலிசிஸ். இது வந்துட்டு சிமெட்ரிக்கலாவும் இருக்கலாம் அண்ட் அன்சிமெட்ரிக்கலாவும் இருக்கலாம். சரிங்களா? ஃபால்ட் அனாலிசிஸ் ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இம்பிடன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க்ல ஒரு இடத்துல ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கரண்ட் இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஒரு 3 லைன் போயிட்டு இருக்கு. இந்த 3 லைன் டச் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்னது? ஷார்ட் சர்க்யூட். ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் ஆன இடத்துல கரண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ ஓம்ஸ்ல என்னது? Z ஈக்குவல் டு சொல்லுங்க போலாம். ஸோ I வச்சு கூட சொல்லுங்க. I ஈக்குவல் டு V/Z. கரண்ட் அதிகமாச்சுன்னா இம்பிடன்ஸ் என்ன ஆகும்? ஃபால்ட் ஆன இடத்துல கரண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் அப்படின்னா இம்பிடன்ஸ் ஃபுல்லா என்ன ஆயிருக்கும்? 0ன்னு ஆயிருக்கும். கரெக்டா? ஃபால்ட் ஆன இடத்துல இம்பிடன்ஸ் என்னது? 0. அந்த ஃபால்ட்டுக்கு பேர் தான் என்னது? சாலிட் ஃபால்ட் ஆர் போல்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா? அதனாலதான் அங்க ஃபால்ட் அனலைஸ் பண்ணும்போது நல்லா கவனிங்க. ஃபால்ட் அனலைஸ் பண்ணும்போது அந்த இசட்டோட வேல்யூ என்ன ஆகும்? சேஞ்சஸ் ஆகும். சிவியரா சேஞ்ச் ஆகும். அதனாலதான் இசட் பஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு ஃபைண்ட் அவுட் த என்னது? ஃபால்ட் அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இசட் பஸ்ங்கிறது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபுல் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இசட் பஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஃபுல் மேட்ரிக்ஸ். என்ன ரீசனா உங்களுக்கு ஒரு டயக்ராம் இப்படி கொடுத்துருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? இது மாதிரிலாம் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. டயக்ராம்னா நம்ம சம்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இது 0, 1, 2 நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு எலமெண்ட் கொடுத்து 3 இப்படி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட் ஆட் பண்ணிட்டே போவீங்க. அப்ப 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 3x3 மேட்ரிக்ஸ். அப்ப இதுல ஏதாவது 0ன்னு ஏதாவது வருமா? இல்ல இப்போ 1க்கும் 3க்கும் பாத்தீங்கன்னா டச் இல்ல. 1க்கும் 3க்கும் இந்த 1க்கும் 3க்கு ஏதாவது டச் இல்லைன்னா நீங்க Y பஸ்ல 0ன்னு போடுவீங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. 0ல இருந்து 1க்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணுவீங்க. அடுத்து 1 2க்கு ஒரு எலமெண்ட்ஸ் 2ல இருந்து இங்க அடுத்து இங்க. சோ அப்ப எங்கேயாவது 0ன்னு வருமாப்பா? சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. டைம் அப்படியே போயிட்டே இருக்கலாம். 0ன்னு ஏதாவது வருமா? இங்க வராது. சரிங்களா? அப்ப ஃபுல்லாவே எப்படிதான் இருக்கும் உங்களுக்கு? ஃபுல்லாவே மேட்ரிக்ஸா தான் இருக்கு. வேல்யூ தான் இருக்கும். அதனாலதான் இசட் பிளஸ் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். 0ல இருந்து இப்ப ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி ஆட் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஃபர்ஸ்ட் பஸ்க்கு என்ன இருக்கும்? வேல்யூ 0.1. அடுத்து 1ல இருந்து 2 ஆட் பண்ணும்போது இங்க இருக்கிறது இங்க அப்படியே எழுதுவீங்க. இங்க இருக்கிறது அப்படியே இங்க எழுதுவீங்க. லாஸ்டா இந்த 2 எலமெண்ட் ஆட் பண்ணுவீங்க. இப்படிதானே போவீங்க. அப்ப எங்கேயாவது 0ன்னு வருமா? வராது. அப்ப ஃபுல்லாவே மேட்ரிக்ஸ் இருக்கும். அப்ப இசட் பிளஸ் ஒரு ஃபுல் மேட்ரிக்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? அதுவே ஒய் பஸ் அப்படின்னா ஸோ ஒய் பஸ் அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா யூஸ்டு டு லோடு ஃப்ளோ அனாலிசிஸ். ஏன் வந்துட்டு ஒய் பஸ் வந்துட்டு லோட் ஃப்ளோ அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்றாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒய் பஸ்ங்கிறது ஏன் லோடு ஃப்ளோ அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்றாங்க? நிறைய பேர் ஐடி மட்டும் இருக்குது, நேம் மட்டும் இருக்கு. அதை கொஞ்சம் நீங்க மாத்திக்கங்க. சரிங்களா? ஒரு 1 மினிட் நான் கூட வெயிட் பண்றேன். உங்களுடைய ஐடி நம்பர் வித் யுவர் நேம். சரிங்களா? அதை கரெக்டா என்ட்ரு பண்ணுங்க. இல்லைன்னா ரிமூவ் பண்ணிட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஐடி நேம் போட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வித் இனிஷியலோட போட்டுங்க. சரிங்களா? அன்பு செல்லியன் இப்ப ஜாயின் பண்ண உங்களுக்கு ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுல அப்படியே பார்த்து மாத்திக்கங்க. மணி பாரதி நீங்களும் கொஞ்சம் மாத்திக்கங்களேன். சரிங்களா? நீங்க 2 பேரும் மாத்திக்கங்க. இருக்கு. ரைட். ஏன் என்ன ரீசன் ஒய் பஸ் வந்துட்டு எதுக்காக லோடு ஃப்ளோ அனாலிசிஸ் இருக்கு அப்படின்னா லோடுக்கு என்ன ஃப்ளோ ஆகும் ஜென்ரலா? இப்ப லோடு நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா கவனிங்க. லோட நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம்? லோட இன்க்ரீஸ் பண்ண போனா கரண்ட் என்ன ஆகும்? இப்ப நீங்க மெஷின்ஸ்ல லோடு நீங்க பிரேக் ட்ரம் வச்சு நீங்க அப்ளை பண்ணிட்டே போவீங்க. அப்ப மெஷினுக்கு போகக்கூடிய கரண்ட் என்ன ஆகும்? வைண்டிங்ல போகக்கூடிய கரண்ட் என்ன ஆகும்? அம்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணா அம்மீட்டர்ல கரண்ட் ரீடிங் அதிகமாகுமா? கரண்ட் அதிகமாகும். அப்ப லோடு எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? அப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எதை பொறுத்து? லோட பொறுத்து. கரண்ட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லோடு. சரிங்களா? அப்ப ஒய் பஸ் எதுக்கு ரிலவெண்டா இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? உங்களுக்கே தெரியும். ஸோ ஒய் பஸ்ஸும் இசட் பஸ்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இசட் எப்படி எழுதலாம் நீங்க? இசட் ஓம்ஸ் லா V டிவைட் பை I. ஸோ அப்போ 1 டிவைட் பை V டிவைட் பை I. இது நியூமினேட்டர், டினாமினேட்டர், நியூமினேட்டர்.
அப்ப y ஈக்குவல் டு ஐன்னு வரும். கரெக்டா? அப்ப கரண்ட் அதிகமாச்சுன்னா அட்மிட்டன்ஸ் அதிகமாகும். ஏன்னா y பஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஒரு லைன்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன மெத்தட் அப்படின்னா y பஸ். ஓகேங்களா? அப்ப அட்மிட்டன்ஸ் அதிகமானா கரண்ட் வந்துட்டு அதிகமா இருக்கும். அப்ப கரண்ட் அதிகமா இருக்குன்னா லோட் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்ப y பஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கரண்ட், கரண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் லோட். அதனால தான் y பஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லோட் ஃப்ளோ. சரிங்களா? ஸோ y லோடுனா கரண்ட் அதிகமாகும். கரண்ட் அதிகமாச்சுன்னா y பஸ் கண்டுபிடிக்கலாம். அதான் சரிங்களா? ஸோ டீட்டெயிலா சொல்ல ஜஸ்ட் புரிஞ்சு முடியுதான்னு மட்டும் பாருங்க. ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது y பஸ்ங்கிறது y பஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் ஏன் என்ன ரீசன் அப்படின்னா ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்னா என்னது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஜீரோஸா இருக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்றீங்களா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் அது வந்துட்டு ஜீரோஸா இருக்கும். அதனாலதான் அது ஸ்பாட்ஸ்னா வேல்யூஸ் கம்மியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். சரிங்களா? இங்க இருந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 பஸ் சிஸ்டம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப இது நீங்க பண்ணும்போது 1க்கும் 3க்கு ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா? 1க்கும் 90% ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஜீரோ. சொல்லுங்க, 1க்கும் 3க்கு ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா? 1க்கும் 3க்கு ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? y13ங்கிற இடத்துல என்ன போடுவீங்க நீங்க? 0ன்னு போடுவீங்க. அப்ப இதுல 0ங்கிற ஒரு டேர்ம் வருதா? அப்ப அதே மாதிரிதான் 3 1க்கும் என்ன வரும்? 0 வரும். இது மாதிரி நிறைய நெட்வொர்க் பல்கா இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இங்க அதிகமா இருக்கும். ஆனா இசட் பஸ்ல ஒரு ஜீரோ கூட வராது. ஆனா இங்க ஜீரோஸ் வருது. அப்ப அங்க ஃபுல் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாவே வேல்யூ இருக்கனால அது ஃபுல் மேட்ரிக்ஸ். இங்க ஜீரோஸ் வரதுனால அதுல குறையிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம சம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஜஸ்ட் இது மட்டும் பாத்துங்க. Y பஸ் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்கு? Y பஸ் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். சரிங்களா? நெக்ஸ்ட் சிங்குலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். சிங்குலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். ஓகேவா? ரைட், இது புரியுதாப்பா? நெக்ஸ்ட் வந்துட்டு லோடு ஃப்ளோ அனாலிசிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு லோடு ஃப்ளோ அனாலிசிஸ். லோடு ஃப்ளோ, லோடுக்கு என்னப்பா ஃப்ளோ ஆகும்? 95. கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணுங்களேன். ஓகே, இது சும்மா எக்ஸாம்ல அது டெலீட் பண்ணிட்டேன். ஸ்பேஸ் நமக்கு தேவையில்ல. ரைட், லோடு ஃப்ளோ அனாலிசிஸ். அதுக்கு இன்னொரு நேம் என்னது? பவர் ஃப்ளோ அனாலிசிஸ். சரிங்களா? பவர் ஃப்ளோ அனாலிசிஸ், லோடு ஃப்ளோ அனாலிசிஸ் ஆர் என்னது? பவர் ஃப்ளோ. ஏன்னா லோடுக்கு என்ன ஃப்ளோ ஆகும் ஜென்ரலா? இப்ப சென்டிங்ல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு. லோடு இங்க இருக்குன்னு வச்சுங்களேன். சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு இங்க போகுது. இங்க என்ன கொடுப்பீங்க? ஒரு பவர் நெட்வொர்க்னா பவர் கொடுப்பீங்க. அப்ப லோடுக்கு ஃபைனலா என்ன போகும்? பவர். அப்ப லோடுக்கு என்ன ஃபைனலா ஃப்ளோ ஆகும் அப்படின்னா பவர் தான் ஃப்ளோ ஆகும். அப்ப லோட் ஃப்ளோ அனாலிசிஸ் ஆர் என்னது? பவர் ஃப்ளோ அனாலிசிஸ். ஓகேங்களா? இது மெயினா எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ். சரிங்களா? ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ். ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா லோடு வந்துட்டு வேரியேஷன் இருக்கும்போது அது ஸ்டெடி ஸ்டேட்ல அந்த லோடு ஆப்ரேட் ஆகுதா இல்ல டிரான்சியன்ட்ல ஆப்ரேட் ஆகுதா அப்படின்ட்டு பண்றதுக்கு இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் என்னது? ஏன்னா லோடுக்கு உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு பவர் போகுது அப்படின்னா பவர் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லோடு வந்து என்னவா இருக்கும்? ஸ்டேபிளா ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் டிரான்சியன்ட் போகுது, இது வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னால போகுது அப்படின்னா பவர் கட் பண்ணிருப்பீங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? லோடுக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்ப லோடுக்கு பவர் ஃப்ளோ ஆகுதுன்னா அது என்ன ஸ்டேட்? ஸ்டெடி ஸ்டேட். அப்ப ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் இதுல என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா லோடுக்கு என்னென்னலாம் ஃப்ளோ ஆகும் சொல்லுங்க. லோடுக்கு என்னெல்லாம் ஃப்ளோ ஆகும்? இப்போ ஒரு லோடு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஃப்ளோ ஆகும்? பவர் ஃப்ளோ ஆகும். சரிங்களா? என்ன ஃப்ளோ ஆகும்? பவர். பவர்ல என்ன பவர்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்க? டோட்டல் பவர் தானே ஃப்ளோ ஆகும். டோட்டல் பவர் தான் லோடுக்கு ஃப்ளோ ஆகும். டோட்டல் பவர்ல என்ன இருக்கு? ரியல் பவர் இருக்கு. சரிங்களா? ரியாக்டிவ் பவர். ரியல் பவர் இருக்கு, ரியாக்டிவ் பவர் இருக்கு. ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் பவர். டோட்டல் பவர் தான் லோடுக்கு போகும். ஸோ அப்போ ரியல் பவர், ரியாக்டிவ் பவர். பவர்ல என்ன பவர் இருக்கு? ஜென்ரலா பவர்ல என்ன இருக்கு? பவர்ல என்ன இருக்கும்? வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதுல என்ன வரணும்? என்ன ஃப்ளோ ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் இருக்கும்,
கரண்ட் இங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கரண்ட் வந்துட்டு லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால கரண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த வோல்டேஜ், இது ஏசி, நல்லா கவனிங்க, இது ஏசி. ஏசினாவே வோல்டேஜ் கூட கண்டிப்பா என்ன இருக்கும் கூட ஃபேஸ் ஆங்கிள். அப்ப ஃபேஸ் ஆங்கிள் இந்த 4 டேர்ம் தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? லோடுக்கு என்ன ஃப்ளோ ஆகும்? ரியல் பவர், ரியாக்டிவ் பவர். பவர் என்ன இருக்குன்னா வோல்டேஜ், கரண்ட். வோல்டேஜ் ஏசினால வோல்டேஜ் வி அண்ட் ஆங்கிள் இருக்கும். ஏன் கரண்ட் எடுத்துக்கணும்னா அது லாஸை கன்சிடர் பண்றது. சரிங்களா? அதனால அதை எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ இந்த 4 டேர்ம் கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட். ஸோ என்னுடைய லோடு ஃப்ளோ அனாலிசிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மெயினா? எதுனா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, லோடு ஃப்ளோ அனாலிசிஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் இது கேட்பாங்க ரிப்பீட்டடா. சரிங்களா? லோடு ஃப்ளோ அனாலிசிஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் இது என்ன அப்படின்னா, பவர் சிஸ்டம் பிளானிங், பவர் சிஸ்டம் பிளானிங் அண்ட் ஆப்ரேஷன், இந்த வேர்டு கேட்பாங்க. ஸோ பவர் சிஸ்டம் பிளானிங் அண்ட் ஆப்ரேஷன். என்ன ரீசனு பவர் சிஸ்டம் பிளானிங் அண்ட் ஆப்ரேஷன் சொல்றேன்ல, உங்களுக்கு நேம்ல இருக்கு பாருங்க. லோடு ஃப்ளோ அனாலிசிஸ்ல லோடுக்கு என்னென்ன எவ்வளவு பவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு டெய்லி நோட் பண்ணிட்டே வருவாங்க. இப்ப இன்னைக்கு பவர் எவ்வளவு, இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுங்க, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த நெட்வொர்க்ல இருந்து எவ்வளவு பவர் அந்த ஏரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த சப்ஸ்டேஷன்ல, இது கன்சியூமர் வச்சுங்க, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். இந்த கன்சியூமர் இந்த ஏரியால எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணிருக்காங்க இந்த சப்ஸ்டேஷன் நெட்வொர்க்ல இருந்துன்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்ப டெய்லி என்ன பண்ணோம்னா அந்த ஏரியாவுக்கு எவ்வளவு லோடு, எல்லாம் பவர் பிளான்ட் கூட வச்சுங்க, இங்க இருக்கிற பவர் பிளான்ட்ல இருந்து எடுத்து ஒரு சப்ஸ்டேஷன் கொடுத்து அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லா கொடுக்குறாங்க. அப்ப அந்த எவ்வளவு அந்த ஏரியாவில் இன்னைக்கு எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணிருக்கோ அதை ரெக்கார்ட் பண்றாங்க. ஒரு பவர் பிளான்டே வச்சுங்க டைரக்டா. அப்ப டெய்லி இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு, ஸோ நேத்திக்கு, ஸோ இது மாதிரி எல்லாம் டெய்லி ரெக்கார்டு வச்சு, சரிங்களா? இப்ப டே பை டே என்ன ஆயிட்டு இருக்கும், மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கும், பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ ப்ரீவியஸா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் முன்னால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் ரெக்யர்மெண்ட் கம்மியா இருக்கும், பவர் டிமாண்ட் கம்மியா இருக்கும். என்ன ரீசன்னா 10 வருஷம் முன்னால மக்கள் தொகை கம்மியா இருப்பாங்க, பாப்புலேஷன் growth கம்மியா இருக்கும். அப்போ கம்மியா இருந்திருக்கும். ஒரு 10,000 மெகாவாட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 10,000 மெகாவாட் ரெக்யர்மெண்ட் இருந்தது. சரிங்களா? அதுவே பாத்தீங்கன்னா இப்ப 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்காஸ்டிங், லோட் ஃபோர்காஸ்டிங் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே 10,000 மெகாவாட் இருக்குமானா இருக்காது. கண்டிப்பா ஒரு 20,000 இருந்திருக்கலாம். அப்ப பாஸ்ட் ஹிஸ்டரி டெய்லி எவ்வளவு வேரியேஷன் ஆயிருக்கு, 1 மந்த்ல எவ்வளவு வேரியேஷன் இருக்கு அந்த ஏரியாவில், அதே மாதிரி 1 இயர்ல எவ்வளவு இருக்கு, 2 இயர்ஸ்ல அந்த பவர் பிளான்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்களே அதோட டிமாண்ட் எப்படி மேட்சா இருக்கு, 3 இயர்ஸ்ல எப்படி இருக்கு, 4th 5 6 7 10 இயர்ஸ். அப்ப அந்த பவர் பிளான்ட்ல இருந்து அந்த ஏரியாவுக்கு 10 இயர்ஸ்ல மக்கள் தொகை அதிகமானதுனால அந்த பவர் பிளான்ட் இருக்கிற பவர் வந்துட்டு சஃபிஷியண்டா போதுமா அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க, லோட் ஃபோர்காஸ்ட். சரிங்களா? எக்ஸிஸ்டிங் ஹிஸ்டரியை வச்சு. அப்ப நல்லா கவனிங்க, இப்ப வந்துட்டு இந்த ஏரியாவில் 5,000 மெகாவாட் தான். நல்லா கவனிங்க, ஒரு ஏரியா இருக்குன்னு, ஏதோ ஒரு ஏரியா சேலம் இருக்குன்னு வச்சுங்களேன். சேலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5,000 மெகாவாட் ஜென்ரேட்டிங் ரெக்யர்மெண்ட் தேவை, ஒரு டிமாண்ட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அங்க இருக்கிற பவர் பிளான்ட் வந்துட்டு 3 மெகாவாட், 3,000 மெகாவாட் டிமாண்ட் வந்துட்டு 5,000 மெகாவாட்டுப்பா. அங்க இருக்கிற பவர் பிளான்ட்டும் பாத்தீங்கன்னா 5,000 மெகாவாட் கெப்பாசிட்டி. அப்ப அன்னைக்கு 5,000 மெகாவாட் ஜென்ரேட் பண்ணி அந்த லோ டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுது. இதுவே 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே 5,000 மெகாவாட் தான் டிமாண்டா இருக்குமா, இல்லை இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ நீங்க அப்போ வந்தா பாப்புலேஷன் growth, ஒரு வீடு 2 ஆகலாம், 2 4 ஆகலாம், 4 8 ஆகலாம். அப்ப சர்வீஸ் வாங்குவோம், பவர் டிமாண்ட் அதிகமாகும், இண்டஸ்ட்ரி வரலாம். சரிங்களா? அப்ப பவர் டிமாண்ட் அதிகமாயிட்டே போகும். அப்ப எடுத்ததுமே இன்னொரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்க உடனே இப்ப பவர் எடுத்து கொடுத்துட முடியுமா? சடனா பவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட முடியுமா? முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்பயில இருந்தே ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தை பார்த்துட்டு அந்த ஏரியாவில் எவ்வளவு பவர் ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கும். கண்டிப்பா கிராஜுவலா அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கும். எவ்வளவு வேரியேஷன் 10 இயர்ஸ்ல எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 இயர்ஸ்க்கு ப்ரீவியஸா 1 மெகாவாட் இருக்கு, இன்னைக்கு 10 மெகாவாட் இருக்கு. 10 வருஷத்துல 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இன்னும் ஃபியூச்சர்ல 10 டைம்ஸ் அதிகமாகும். அப்படின்னா 10 மெகாவாட் இப்ப இருக்குன்னா 100 மெகாவாட் தேவைப்படும். அப்ப ரெக்யர்மெண்ட் நம்மகிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி 30 மெகாவாட் தான் இருக்கு, ஆனா நம்மளுக்கு தேவைப்படுறது 100 மெகாவாட் தேவைப்படும். சரிங்களா? அப்ப 70 மெகாவாட் ஷார்டேஜ் ஆகுது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பவர் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். சரிங்களா? டோட்டல் தமிழ்னுடைய பவர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு இவ்வளவு பவர் தேவைப்படுது அப்படின்னு எக்ஸிஸ்டிங் ஹிஸ்டரி வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த டேட்டா வச்சு எவ்வளவு பவர் டிமாண்ட் இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க பவர் பிளான்ட். ஒரு விண்டோ, சோலாரோ, தெர்மலோ, இங்கோ எது நேச்சுரல் அவைலபிள் கிடைக்குது, பிளஸ் எதனுடைய காஸ்ட் கம்மியா இருக்கும் அதை
பார்த்து சோர்ஸ் அவைலபிலிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டு இப்பிலிருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாதான் ஒரு 10 இயர்ஸ் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சு பவர் எடுத்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு சம்டைம் 7 இயர் 8 இயர்ஸ் ஆகும். அப்ப இப்பிலிருந்து ஸ்டார்ட் பண்ணினா தான் ஒரு 7 to 8 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக தான் அப்போ லோடு ஃப்ளோ அனாலிசிஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? லோடுக்கு எவ்வளவு பவர் ஃப்ளோ ஆகுது நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரோம் டே பை டே. அதை அனலைஸ் பண்றதுனால இந்த டேட்டா வச்சு ஃபியூச்சர்ல எவ்வளவு பவர் தேவை அப்படின்னு பிளான் பண்ணி அப்பயே என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். பவர் சிஸ்டம் பிளானிங், ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன். இல்லைன்னா நெக்ஸ்ட் இப்ப இன்னைக்கு இவ்வளவு பவர் தேவை, அப்போ நாளைக்கு என்ன இதே இப்ப இன்னைக்கு இந்த டைம்ல கிளாஸ் எடுக்க நாளைக்கு இதே டைம்ல தான் எடுப்பேன். அப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு இதே டைம் தான் எடுக்கிறேன். அப்ப இந்த லைட்ல இந்த வீட்டுல அந்த டைம்ல லைட் எரியும். ஸோ இது மாதிரிலாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன பவர் ஷெட்யூல் எந்தெந்த ஆல்டர்னேட்டர் ரன் பண்ணணும் அதே தான் நாளைக்கு இருக்கு. அப்ப பவர் சிஸ்டம் ப்ரீவியஸ் டேட்டா வச்சு நேற்றைய டேட்டா வச்சு இன்னைக்கும் அதே ஷெட்யூல் போடுவோம் ஆல்மோஸ்ட். சரிங்களா? அந்த ஆல்டர்னேட்டர் ரன் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும். அந்த இப்போ ப்ரீவியஸ் டே ஷெட்யூல் இருக்குன்னு வச்சுங்க, அதை அப்படியே நான் என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணி நெக்ஸ்ட் டே ஆப்ரேட் பண்ணுவேன். சொல்ற புரியுது? லைட்டே சேஞ்சஸ் ஆகும் அவ்வளோ. இதுதான் லோட் ஃப்ளோ அனாலிசிஸ். ரொம்ப போக வேண்டாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பஸ்ஸஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பஸ்ஸஸ். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்லாக் பஸ் முடிச்சிரும் 2 நாள். சரிங்களா? ஸ்லாக் பஸ், ரெஃபரன்ஸ் பஸ், ஸ்விங் பஸ். சரியா? ஸ்லாக் பஸ் நேம் ரெஃபரன்ஸ் பஸ் ஆர் ஸ்விங் பஸ். செகண்ட் பிவி பஸ் ஆர் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ் ஆர் ஜெனரேட்டர் பஸ். தேர்ட் லோடு பஸ் ஆர் பிக்யூ பஸ். சரிங்களா? இந்த 3 இது இருக்கு. இதுல 2 நான் பார்த்தோம்ல, ஒரு நெட்வொர்க்ல 4 குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 2 அன்னோன்னு 2 வந்துட்டு நோன். ஸ்லாக் பஸ்னாவே உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வோல்டேஜும் ஆங்கிளும், கனெக்டிவிட்டி ஆஃப் வோல்டேஜ் அண்ட் ஆங்கிள். மீதி 2 என்ன இருக்குன்னா ரியல் பவர், ரியாக்டிவ் பவர். 4 தானே பார்த்தோம். ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், வோல்டேஜ், கரண்ட் நம்ம தேவையில்ல. ஸோ இது 2. அப்போ லாஸ்ட் என்ன பண்ணுன்னா இது 2 அப்படி மாத்தி எழுதுறீங்க. லோடுன்னு இருக்கா இங்கேயே நேம்லயே. ஸோ லோடுக்கு என்ன கொடுப்பீங்க? பவர். லோடுக்கு என்ன கொடுப்பீங்க? பவர். என்ன பவர்? ரியல் பவர், ரியாக்டிவ் பவர். அப்போ நமக்கு என்ன தெரியும்? எவ்வளவு பவர் கொடுக்குறீங்கன்னு தெரியும். இப்போ பி கியூ தெரியும். மீதி 2 என்ன தெரியாது? வோல்டேஜும் ஆங்கிளும் தெரியாது. சரிங்களா? ஸோ ஜெனரேட்டர் பஸ் நேம் வோல்டேஜ் கண்ட்ரோல் பஸ் ஆர் பிவி பஸ். நேம்ல இருக்கு பிவி பஸ். அப்ப பியும் வி வோல்டேஜும் ரியல் பவரும் நமக்கு தெரியும். மீதி என்ன தெரியாது? ரியாக்டிவ் பவரும் ஆங்கிளும் தெரியாது. ஸோ இந்த டேபிள் காலம்ல ஸ்லாக் பஸ் நோன் வேல்யூ இது, அன்னோன் வேல்யூ என்ன இப்படி கேட்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஜெனரேட்டர் பஸ்ல இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா ஜெனரேட்டர் பஸ்ல சரிங்களா கியூ லிமிட் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க கியூ கண்டுபிடிக்கணும். ஒரு ஜெனரேட்டர் பஸ்ல கியூ லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரியாக்டிவ் பவருடைய லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட், லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஜெனரேட்டர் பஸ் என்ன கண்டுபிடிப்பீங்க? கியூவும் டெல்லும் கண்டுபிடிப்பீங்க. இது நம்மளுக்கு விட்டுருங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கியூ கண்டுபிடிப்பீங்க. கியூவை வந்துட்டு கால்குலேட் பண்றீங்க. அவங்க கியூ லிமிட் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய மினிமம் லிமிட் என்ன, இதனுடைய மேக்சிமம் லிமிட் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மினிமமோட அதிகமா இருக்கணும், மேக்சிமோட கம்மியா இருக்கும். இந்த லிமிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ஜெனரேட்டர் பஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? கியூ கால்குலேட் பண்ணணும். இதனோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இந்த லிமிட் எக்ஸீட் ஆகுதுன்னு வச்சுங்க, லிமிட்ஸை சரிங்களா ஸ்பெசிஃபிட்டி லிமிட்ஸை வயலேட் ஆகுது. வயலேட்னா அதை தாண்டி போகுது இல்லை கம்மியாகுது. வயலேட்ஸ் ஆகுதுன்னா ஜெனரேட்டர் பஸ் இருக்குல்ல, ஜெனரேட்டர் பஸ் இது என்னென்ன ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா லோட் பஸ்ஸா ட்ரீட் பண்ணணும். ஜெனரேட்டர் பஸ் ட்ரீட்டட் அஸ் லோட் பஸ். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் சொல்லியிருப்போம். ஜெனரேட்டர் பஸ் ட்ரீட்டட் அஸ் லோட் பஸ் அப்படின்ட்டு. கிளியரா? அது அதாவது லிமிட்டுக்குள்ள அந்த ரியாக்டிவ் பவர் லிமிட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லிமிட்டுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்தது அப்படின்னா அது வந்துட்டு ஜெனரேட்டர் பஸ் தான். அந்த ஜெனரேட்டர் பஸ் நீங்க அந்த கியூ வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அந்த லிமிட் எக்ஸீட் ஆகுது, கம்மியா வருது இல்ல அதோட அதிகமா போகுது அப்படின்னா அதை லோடு பஸ்ஸா ட்ரீட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஐடரேட்டிவ் மெத்தட், ஐட்ரேட்டிவ் சொல்யூஷன். இதுல ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் கேட்பாங்க. சரிங்களா? கம்பல்சரி கேட்பாங்க. சரிங்களா? 3 ப்ராப்ளம்ஸ் நான் அப்புறம் பார்க்கலாம். 3 ஐட்ரேட்டிவ் மெத்தட். 1 காஸ் சீடல் மெத்தட், செகண்ட் நியூட்டன் ராப்சன் மெத்தட், தேர்ட் ஃபாஸ்ட் டீகப்புள்டு மெத்தட். இதுல என்ன கேட்கலாம்னா காஸ் சீடல் மெத்தட் வந்துட்டு ஆக்சலரேஷன் ஃபேக்டர் எதில் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் கேட்கலாம். ஓகேவா? காஸ் சீடல் மெத்தட்ல ஐட்ரேஷன் இது வந்துட்டு ஐட்ரேட்டிவ் மெத்தட்.
ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது அந்த 3 மெத்தட். இது என்னன்னா ஐட்ரேட்டிவ் மெத்தட். ஐட்ரேஷன் அதிகமாகணும். சரிங்களா? இது என்ன கன்வர்ஜென்ஸ்னா லீனியர் கன்வர்ஜென்ஸ். அதனுடைய கேரக்டர் சரிங்களா? லீனியர் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? கன்வர்ஜென்ஸ் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? ஸ்லோவா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா போகும். சரிங்களா? ஆனா ஒரு ஐட்ரேஷனுக்கு ஃபாஸ்ட். பர் ஐட்ரேஷன் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் அதிகமா இருக்கும். பட் ஒரு ஐட்ரேஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும். சரிங்களா? இது மெயினா எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்மால் சைஸ் சிஸ்டம் இருந்ததுன்னா அதுக்கு காஸ் சீடல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸ்மால் சைஸ் சிஸ்டம். ஓகேங்களா? இதுல மெமரி ரெக்யர்மெண்ட் கம்மி. சரிங்களா? மெமரி ரெக்யர்மெண்ட் கம்மி, கால்குலேஷன் சிம்பிள், ப்ரோக்ராம் லாஜிக் சிம்பிள், ப்ரோக்ராம் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் சிம்பிள். சரிங்களா? ரைட். இதுல மெயினா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன். இதுல என்ன மெயினா இந்த பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் என்னப்பா சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சைஸ் இப்போ 5 பஸ் சிஸ்டம்னா 5 கிராஸ் 5 மேட்ரிக்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் அதிகமா இருக்கும். 10 பஸ் சிஸ்டம்னா 10 கிராஸ் 10 மேட்ரிக்ஸ். எத்தனை பஸ் சிஸ்டமா இருக்குதோ அத்தனை பஸ். ஸோ அப்போ 10 பஸ் சிஸ்டம்னா 10 கிராஸ் 10 மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ இன்னும் டைம் அதிகமாக எடுத்துக்கும். 100 பஸ் சிஸ்டம் அப்படின்னா 100 கிராஸ் 100 மேட்ரிக்ஸ். நீங்க மேனுவலாக சால்வ் பண்ண முடியாது. அல்காரிதம் நீங்க ஜஸ்ட் வேல்யூ என்டர் பண்ணீங்கன்னா மை பவர், மேட் லேப் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க சிமுலேஷன். அப்போ அதில் நீங்க என்டர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிடும். சரிங்களா? அப்ப நியூட்டன் ராப்சன்ல ரிசல்ட் வருமா இல்ல காஸ் சீடல்ல ரிசல்ட் சீக்கிரம் வருமா? நியூட்டன் ராப்சன் தான் சீக்கிரம் வரும். சரிங்களா? அப்ப நீங்க காம்ப்ளெக்சிட்டி அதிகப்படுத்துனீங்க, ப்ராப்ளத்தோட காம்ப்ளெக்சிட்டி பஸ் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய கால்குலேஷன் டைம் அதிகமா எடுத்துக்கும். சரிங்களா? அப்ப நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் சிஸ்டம். சைஸ் இப்ப 10 பஸ் சிஸ்டம், 100 பஸ் சிஸ்டம், 1000 பஸ் சிஸ்டம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கு. ஏன்னா சைஸ் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஐட்ரேஷன் கவுண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நியூட்டன் ராப்சன் மெத்தட். நியூட்டன் ராப்சன் மெத்தடுங்கிறது என்ன அப்படின்னா குவாட்ராட்டிக் கன்வர்ஜென்ஸ். குவாட்ராட்டிக் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா? இது என்ன சொல்லலாம்? சக்சசிவ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சக்சசிவ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். சரிங்களா? சக்சசிவ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இதுலதான் இந்த ஜக்கோபியன்ங்கிற ஒரு டேர்ம் வரும். ஜக்கோபியன். இந்த ஜக்கோபியன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம் எம்சிக்யூ இதுல வரும்போது. சிம்பிள் தான். சரிங்களா? ரைட். ஸோ இந்த நியூட்டன் ராப்சன் மெத்தட் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ப்ரோக்ராம் லாஜிக் இருக்குல்ல அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், லென்த்தா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபாஸ்ட் ஆப்ரேஷனா இருக்கும். இது கம்பேர் பண்ணா ஃபாஸ்டா இருக்கும், ரிலையபிளா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கோம். நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வந்துட்டு கம்மி. அட்வான்ஸ் எப்பயுமே அடுத்து கண்டுபிடிக்கணும்னா அது அட்வான்ஸா தானே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கம்மி கம்பேர் டு காசிக். ஓகேவா? ஆனா இது என்னன்னா லார்ஜ் சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது ஸ்மால் சைஸ்ன்னு சொன்னோமா, இது வந்துட்டு எனக்கு லார்ஜ் சிஸ்டம் அதுக்கும் நீங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா அட்வான்ஸ் இதோட இது அட்வான்ஸ். அப்போ லார்ஜ் சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது என்னவா இருக்கும்? கண்டிப்பா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் இஸ் இண்டிபெண்டன்ட். சென்டென்ஸா எழுதிட்டா இஸ் இண்டிபெண்டன்ட். சரிங்களா? இண்டிபெண்டன்ட் of size of system. Independent of size of system. ஓகேங்களா? independent of size of system. கிளியரா? ரைட். அப்ப இந்த வார்த்தை தான் முக்கியம். அப்ப நீ லார்ஜ் சிஸ்டத்துக்கு சூட்டபிள் அப்படின்னா எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருந்தாலும் சரி நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் should be constant. சரி, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் should be constant. அதான் இங்க சொல்றாங்க நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸ்மாலா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மீடியம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், லார்ஜ் இருந்தாலும் ஒரே மாதிரி தான். சரிங்களா? ஸோ இது நல்லா பார்க்கணும். ஐட்ரேஷன் வந்துட்டு டைம், ஒரு ஐட்ரேஷனுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இப்போ ஒரு ஐட்ரேஷன் ரன் பண்றீங்க அப்படின்னா நான் தான் சொல்லிட்டேன் ப்ரோக்ராம் அதிகம்னு சொல்லிட்டேன். காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம் அதிகமானா ப்ரோக்ராம் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆனா தான் ஒரு ஐட்ரேஷன் கவுண்ட் இதாகும். அப்போ ஒரு ஐட்ரேஷன் ஒன் ஐட்ரேஷனுடைய டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கும். பட் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கம்மியான நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கம்மி. பட் ஒரு ஐட்ரேஷன் எடுத்துக்கூடிய டைம் அதிகம். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐட்ரேஷன் ரொம்ப அதிகமா ஓடிட்டே இருக்கும். ஒரு ஐட்ரேஷன், ஏன்னா ப்ரோக்ராம் அங்க சிம்பிள், ஒரு ஐட்ரேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும், அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும். பட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி தான் உங்களுக்கு க்ளோசஸ்ட் வேல்யூ ரிசல்ட் அக்யூரசி வரும். உங்களுக்கு சொல்ல புரிஞ்சு முடியுதா? நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் டீகப்பிள்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் டீகப்பிள் மெத்தட் பாத்தீங்கன்னா காஸ் சீடல் மெத்தடுக்கும் நியூட்டன் ராப்சன் மெத்தடுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கிறது தான் ஃபாஸ்ட் டீகப்பிள். சரிங்களா?
இது புரியுதாப்பா? ஸோ இது பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபைண்டிங் சைஸ், இந்த சைஸ் ஆஃப் ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நான் ப்ராப்ளம் எடுக்கும்போது ஒரு ப்ராப்ளம் எடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் சிம்பிளா. இது வரலும் கிளியராப்பா எல்லாத்துக்கும்? இது வரலும் புரிஞ்சுதா? லோடு ஃப்ளோ அனாலிசிஸ் பர் யூனிட் இது எல்லாமே ஜஸ்ட் நான் இப்போ தியரி தான் பேசுறேன். தியரி பிளஸ் அதுக்கு ரிலவெண்டான ஃபார்முலாஸ் கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கேன். இதனுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே எம்சிக்யூ பார்க்கலாம். ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் கம்பல்சரி வரும், அதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி பர் யூனிட் சம்ஸ் வரும், இசட் பஸ் சம் வரும், ஒய் பஸ் சம் வரும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எம்சிக்யூ செக்ஷன்ல எல்லாமே நிறையவே பார்ப்போம். தியரி பிளஸ் இது கிளியரா? இது ஏதாவது சொல்லுங்க. ரெஸ்பான்ஸ் சொன்னதான் நெக்ஸ்ட் போக முடியும். லோடு ஃப்ளோ அனாலிசிஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டனோ அது எல்லாமே சொல்லிருக்கேன். சரிங்களா? கிளியர் தானே? நெக்ஸ்ட் போலாம்ல. மேக்ஸிமம் எல்லாமே நான் சொல்லிட்டு வரேன்ப்பா, எதுவும் மிஸ் பண்ணல. இதுல உங்களுக்கு என்னன்னா அதான்ப்பா ஃபாஸ்ட் டீகப்புள்ங்கிறது என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல இருக்குங்கிறேன். உங்களுக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் சிம்பிளா இருக்குமானா இதோட இது அதிகமா இருக்கும், பட் இதோட இது சிம்பிளா இருக்கும். புரியுதுங்களா? மீடியேட்டரா இருக்கும், இன்டர்மீடியேட்டா இருக்கும். அட்வான்ஸா கண்டுபிடிக்க போனாங்க, பட் ஆனா நியூட்டன் ராப்சனோட கம்மியா தான் வருது, பட் இதோட அது அட்வான்ஸா இருக்கு. அப்படிதான் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஃபால்ட் அனாலிசிஸ். எஃப்டி வந்துட்டு எழுதி சொல்லணுமா? இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக், இதெல்லாம் எம்சிக்யூல சொல்லலாம் சார். சரி, ஜியோமெட்ரிக் காம்ப்ளெக்ஸ் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா? ஃபாஸ்டர் கம்பேர் டு இங்க பாருங்க சிம்பிள் ப்ரோக்ராம், மோர் ரிலையபிள். சரிங்களா? மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன், இதெல்லாம் சொல்லுவோம். சரிங்களா? உங்களுக்கு என்னன்னா காஸ் சீரியல் இது இல்லைன்னு நினைக்கிறேன் சிலபஸ்ல. உங்களுக்கு காஸ் சீரியல் நியூட்டன் ராப்சன் தான் கொடுத்துருந்தாங்க ஜக்கோபியன் கண்டுபிடிக்கிற மாதிரி. ரைட். நெக்ஸ்ட் வந்து ஜக்கோபியன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஃபால்ட் அனாலிசிஸ். ஃபால்ட் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ நான் பிஎஸ் எடுத்துடுறேன், மதியானம் டிஎன்டி எடுத்துடுறேன். பேலன்ஸ்டு ஃபால்ட், ஃபால்ட் அனாலிசிஸ், அதுக்கு இன்னொரு நேம் என்னது? ஃபால்ட் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் அன்பேலன்ஸ்டு ஃபால்ட், டைப் ஆஃப் ஃபால்ட் பார்த்தா அன்பேலன்ஸ்டு ஃபால்ட், பேலன்ஸ்டு ஃபால்ட். அன்பேலன்ஸ் ஃபால்ட் என்ன மீனிங்னா இப்போ ஒரு 3 லைன் போயிட்டு இருக்கு. இதுல என்ன இருக்கும்? நார்மலா லைன் என்ன இருக்கும்? இம்பிடன்ஸ் இருக்கும். நார்மலா லைன் என்ன இருக்கும்? இம்பிடன்ஸ் இருக்கும். இங்க என்ன சென்டிங்ல என்ன கொடுப்பீங்க? பவர் கொடுப்பீங்க, சென்டிங் அண்ட் பவர். ரிசீவிங்ல என்ன வரும்? ரிசீவிங் அண்ட் பவர். அப்ப சென்டிங் அண்ட் பவர்ல வோல்டேஜ் இருக்கு, கரண்ட் இருக்கு. அப்ப கரண்ட் பாஸ் ஆகும் லைன்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது வோல்டேஜ் டிராப் ஆகும். சரிங்களா? ரெடி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு கண்டிஷனா இருந்ததுன்னா, பேலன்ஸ்டு என்ன மீனிங்? இந்த லைன்ல கூட இம்பிடன்ஸ் எல்லாமே ஈக்குவல், பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாமே ஈக்குவல், ஏ ஃபேஸ் பி ஃபேஸ் சி ஃபேஸ். கரண்ட் இதுல 1 ஆம்ஸ் போச்சுன்னா இதுலயும் 1 ஆம்ஸ் இதுலயும் 1 ஆம்ஸ், கரண்ட் ஈக்குவல். வோல்டேஜ்ல டிராப் ஆகுது 1 வோல்ட்னா இதுலயும் 1 வோல்ட் இதுலயும் 1 வோல்ட். பவர் ரெண்டு என்னது? பவர் என்னது? வோல்டேஜும் கரண்டும் சேர்ந்தா பவர். அப்ப வோல்டேஜும் சேம், கரண்ட் சேம், ரெண்டு மல்டிப்ளை பண்ணா பவர் சேம். அப்ப பவர் சேம், வோல்டேஜ் சேம், கரண்ட் சேம், இம்பிடன்ஸ் சேம், எல்லாமே ஈக்குவலா இருக்கு எல்லா ஃபேஸ் அப்படின்னா அது பேலன்ஸ்டு. சரிங்களா? இப்ப 3 லைனுமே ஃபால்ட் ஆகுது, நல்லா கவனிங்க. 3 லைனும் ஷார்ட்ஸ். இது பேர் என்ன சார்? இப்ப 3 ஃபேஸ், 3 ஃபேஸ் ஆர் ஒய் பி 3 ஃபேஸ் என்ன ஆகுதுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. ஷார்ட் சர்க்யூட் வந்து டச் ஆகுது. 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட். சரிங்களா? இப்ப இது பேலன்ஸ்டு ஃபால்ட், அன்பேலன்ஸ் ஃபால்ட். 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்ங்கிறது என்ன எக்ஸாம்பிள்? பேலன்ஸ்டு, அன்பேலன்ஸ்டா? பேலன்ஸ்டு. சரிங்களா? பேலன்ஸ்டு ஃபால்ட். பேலன்ஸ்டு ஃபால்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட். பேலன்ஸ்டு ஃபால்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சிமெட்ரிக்கல் ஃபால்ட். சரிங்களா? இன்னொரு நேம் என்னது? சிமெட்ரிக்கல் ஒரே மாதிரி. அப்ப பேலன்ஸ்டு ஃபால்ட் என்னது? 3 லைனும் டச் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல ஃபால்ட் நேரத்துல எப்படி இருக்கும்? கரண்ட் அதிகமா இருக்கும், எல்லா ஃபேஸ்லயும் ஈக்குவலா இருக்கும். இம்பிடன்ஸ் எல்லா ஃபேஸ்லயுமே குறைஞ்சிருக்கும். வோல்டேஜ் டிராப்பும் எல்லா ஃபேஸ்லயும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா மூணுமே டச் ஆயிருக்குல்ல உங்களுக்கு. அப்ப அது பேர் என்னது? பேலன்ஸ்டு. அப்ப அன்பேலன்ஸ்டு என்ன சொல்லலாம் நம்ம? இப்ப 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்னா 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் என்ன ஃபால்ட்? பேலன்ஸ்டு ஃபால்ட் ஆர் சிமெட்ரிக்கல் ஃபால்ட். அப்ப அன்பேலன்ஸ்டு என்ன மீனிங்? ஒரு 3 லைன் போயிட்டு இருக்கு. இது ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். அன்பேலன்ஸ்டு அப்படின்னா மீனிங் 2 லைன் டச் ஆகுது, கீழே இப்படி கிரவுண்ட் ஆகுது. இது ஒரு லைன், இது ஒரு லைன், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஸோ டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். சரிங்களா? இது ஒரு அன்பேலன்ஸ் ஃபால்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க,
நார்மல் கண்டிஷன்ல மூணுமே கரண்ட், வோல்டேஜ், பவர், இம்பிடன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கு. இப்போ இந்த லைன் 2 லைன் மட்டும் தான் டச் ஆயிருக்கு. இந்த லைன்ல இம்பிடன்ஸ், கரண்ட் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும், வேல்யூ நார்மலா தான் இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் அதிகமா இருக்கும், வோல்டேஜ் கம்மியா இருக்கும், இம்பிடன்ஸ் கம்மியா இருக்கும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்ப 3 லைன்லயுமே ஈக்குவலா இருந்தாதான் அது பேலன்ஸ்டு ஃபால்ட். சரிங்களா? அப்ப அன்பேலன்ஸ்னா இந்த லைன்ல வேற இருக்கு, இந்த 2 லைன்ல வேற இருக்கு. அப்ப என்னது அன்பேலன்ஸ் ஃபால்ட். அதே லைன் டு லைன் ஃபால்ட். லைன் டு லைன் என்னது? 3 லைன் இருக்கு, இது 2 மட்டும் ஃபால்ட் ஆகுது. லைன் டு லைன். ஸோ லைன் டு லைன் ஃபால்ட். சரிங்களா? அடுத்தது சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஸோ இப்படி ஒரு லைன் மட்டும் கிரவுண்ட் ஆயிடுது. அப்ப இது 2ம் பிரச்சனை இல்லை. இது அப்ப இது 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 இதுலயுமே வோல்டேஜ், கரண்ட் 2 சேர்த்தா பவர், லைன்ல கூடிய இம்பிடன்ஸ் இந்த 3மே எப்படி இருக்கும்? இந்த 4 டேர்ம்ஸுமே இந்த 3 லைன்ல எப்படி இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். அது லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். சரிங்களா? இந்த 3 ஃபால்ட்டும் தான் அன்பேலன்ஸ் ஃபால்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் என்ன அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபால்ட். அன்பேலன்ஸ் ஃபால்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். சரிங்களா? ஸோ லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஸோ இது ஃபால்ட் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் டயக்ராம் போட்டிருப்பீங்க. லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்னா இப்போ 3 லைன் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏ ஃபேஸ், பி ஃபேஸ், சி ஃபேஸ். ஏ ஃபேஸ் ஃபால்ட் ஆயிடுது. சரிங்களா? அப்ப இதுல என்ன ஃபேஸ் கரண்ட் வந்துட்டு இருக்கும்? ஐஏ. இதுதானே ஃபால்ட் ஆயிருக்கு. அப்ப இது என்ன கரண்ட்? ஐஎஃப். அப்ப ஃபால்ட் கரண்ட் எதுக்கு ஈக்குவல்னா ஐஏ. சரிங்களா? ஏ ஃபேஸ்ல ஃபால்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப ஐஎஃப் ஈக்குவல் டு, சரிங்களா? நம்ம டெரிவேஷன்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் நான் டெரிவேஷன் பண்ணியிருப்பேன். பட் இங்க நான் ஃபார்முலா மட்டும் தான் வைப்போம். 3 × IA0. சரிங்களா? இந்த IA0, IA1, IA2 இதெல்லாம் என்ன கரண்ட் சொல்லியிருப்போம்? IA0, IA1, IA2 இது 3 என்னது? இது 0 சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கரண்ட். இது பாசிட்டிவ் சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கரண்ட். IA2 நெகட்டிவ் சிமெட்ரிக்கல் காம்போனன்ட் கரண்ட். பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ சீக்வன்ஸ். கரெக்ட்டுங்களா? பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ சீக்வன்ஸ். ரைட். அப்ப IA0, IA1, IA2 இதெல்லாம் என்னன்னா சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கரண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சரிங்களா, ஒரு நெட்வொர்க்ல என்னவா இருக்கு நல்லா கவனிங்க. ஸ்லோவா டீச் பண்றதா? ஸ்லோவா டீச் பண்ணோம்னா நம்ம எல்லாமே முடிக்க முடியாது. ஏற்கனவே நீங்க எல்லாம் படிச்சது தானே. ஸ்லோவா டீச் பண்ணோம்னா சரி பார்க்கலாம், சொல்றேன். நான் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு, நார்மலா தானே போற மாதிரி இருக்கு. ரைட். சோ இங்க பாருங்க, IA0, IA நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்களா? ஏற்கனவே நோட்ஸ் இருந்தா நோட்ஸ் வச்சு எழுதிக்கங்க. இல்லைன்னா இது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்லைட்ல நான் எழுதி கொடுக்கும் போது நீங்க எழுதிக்கங்க. சரிங்களா? கரெக்டா தான் போயிட்டு இருக்கா? நீங்க இது எழுதிட்டு கவனிக்க முடியாது, வாய்ப்பு இல்ல. சரிங்களா? கரெக்டான ஸ்பீடு தான். சரி பார்க்கலாம், நான் நார்மலா எடுக்கிறேன். அவங்களா ஏற்கனவே நீங்க வந்துட்டு சரி. ஸோ IA0 நான் பொறுமையா நார்மலா எடுக்கிறேன், நீங்க பாருங்க. IA0, IA1, IA2 இந்த 3 டேர்மும் ஓகே. IA0, IA1, IA2 இது என்ன அப்படின்னா சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கரண்ட். சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கரண்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 3 லைன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த 3 லைன்ஸ்ல இந்த 2 லைனும் டச் ஆயிடுது. இது என்ன ஃபால்ட்? லைன் டு லைன் ஃபால்ட். அப்ப இது என்ன ஃபால்ட்? அன்பேலன்ஸ் ஃபால்ட். ஏன்னா அது 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது இதுல கூடிய வோல்டேஜ், கரண்ட், இம்பிடன்ஸ், பவர் இது 3 லைன்லயும் பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவலா இருக்கும். அதனால அது அன்பேலன்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு அன்பேலன்ஸ்டு. கரெக்ட் தானே? சரி. இப்ப இது அன்பேலன்ஸ்னா ஒவ்வொரு லைன்லயும் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, என்ன வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்ப அன்பேலன்ஸ்டா நீங்க பேலன்ஸ்டா மாத்திட்டீங்கன்னா, பேலன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மாத்துங்க. பேலன்ஸ்டா மாத்திட்டீங்கன்னா ஒரு லைன்ல கண்டுபிடிச்சீங்கன்னா அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அன்பேலன்ஸ்டு ஃபால்ட்டை பேலன்ஸ்டு ஃபால்ட்டா மாத்துறதுக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க? சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் டேர்ம். அப்ப IA0, IA1, IA2 ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸ் கரண்ட், பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட், நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட். இந்த 3 கரண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா அன்பேலன்ஸ்டு ஃபால்ட்டை பேலன்ஸ்டு ஃபால்ட்டா மாத்தி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறது, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னா கால்குலேஷன் நம்ம சிம்பிளிசிட்டி பண்றது. சரிங்களா? இதெல்லாம் சொல்லியிருப்போம். ரைட். அப்ப IA இப்போ ஃபால்ட் கரண்ட் வந்து எந்த ஃபேஸ்ல? ஏ ஃபேஸ்ல அக்கறை இருக்கு. ஏ ஃபேஸ்ல என்ன கரண்ட் இருக்கோ அதான் ஃபால்ட் கரண்ட். ஃபால்ட் கரண்ட் ஏன் இங்க 3 போறோம்னா இது என்ன ஃபேஸ்? 3 ஃபேஸ்.
ஸோ இன்ட்டு ஏன் இங்க ஐஏ நாட் போறோம்னா உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அன்பேலன்ஸ்ட பேலன்ஸா மாத்தி என்ன டேர்ம் ஐஏ நாட் ஐஏ. நீங்க ஐஏ நாட் தான் போடணும் அவசியம் இல்லை, ஐஏ ஒன் கூட போடணும். ஓகேவா? ரைட். ஸோ அப்ப ஐஏ நாட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஐஏ நாட் ஈக்குவல் டு ஐஏ ஒன் ஈக்குவல் டு ஐஏ டூ ஈக்குவல் டு ஐஏ டிவைட் பை 3 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டா? டெரிவேஷன் எடுக்கலப்பா, ஜஸ்ட் ஃபார்முலா தான். சரிங்களா? ஐஏங்கிறது ஃபால்ட் கரண்ட். அப்ப ஐஏ எப்படி எழுதலாம் நம்ம? ஸோ ஐஏ ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஐஏ ஒன் ஆர் ஐஏ நாட் ஆர் ஐஏ டூ. அப்ப ஐஏ ஒன் என்ன இருக்கு உங்களுக்கு? ஐஏ ஒன் நெக்ஸ்ட் ஸ்லைடு போறோம்பா, நெக்ஸ்ட் ஸ்லைடு போறோம். ஸோ IA1 ஓம்ஸ்ல உங்களுக்கு தெரியும், I ஈக்குவல் டு ஓம்ஸ்ல இஜி அன்லோடட் ஜெனரேட்டர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ இஜி டிவைட் பை இது எத்தனை ஃபேஸ் நெட்வொர்க்? 3 ஃபேஸ் நெட்வொர்க். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? இம்பிடன்ஸ் 0 சீக்வன்ஸ், பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ். சரிங்களா? ஓம்ஸ்ல I ஈக்குவல் டு இஜினா ஜெனரேட்டிங் இஎம்எஃப், இஎம்எஃப்ன்றது வோல்டேஜ் தான். சரிங்களா? அப்ப இங்க என்ன வரும்? Z0 Z1 பிளஸ் Z2. இதுதான் IA1. அப்ப ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இஜி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ப்ரீ ஃபால்ட் பஸ் வோல்டேஜ். ப்ரீ ஃபால்ட் பஸ் வோல்டேஜ்னா பர் யூனிட் சொன்னா 1 தான் மேக்ஸிமம் வோல்டேஜ். மேக்ஸிமம் என்ன வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணணுமோ அந்த வோல்டேஜ் இங்க இருக்கும் 1 at angle of 0 degree டிவைட் பை Z0 Z1 Z2. இது ப்ராப்ளத்துல கொடுத்துருப்பாங்க. இதை சால்வ் பண்ண IA1 வந்துடும். ஃபால்ட் கரண்ட் என்ன ஃபார்முலா? ஸோ IF ஈக்குவல் டு 3 டைம்ஸ் IA1. IA1 தெரிஞ்சிடும். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா அதை பர் யூனிட்ல கொடுத்துருப்பாங்க ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது? லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். சீக்வன்ஸ் நெட்வொர்க் எப்படி டிராப் பண்ணுவீங்க அப்படின்னா, சீக்வன்ஸ் நெட்வொர்க் எதை வச்சு டிராப் பண்ணுவீங்க அப்படின்னா, எதை வச்சு டிராப் பண்ணுவீங்க சீக்வன்ஸ் நெட்வொர்க்? ஸோ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க், அடுத்தது நெகட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க், அடுத்தது ஜீரோ சீக்வன்ஸ். ஸோ இப்படிதான் டிராப் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் என்ன இருக்கும்? Z1 என்ன கரண்ட் பாஸ் ஆகும்? I1. இது இஜி. அதே மாதிரி இது என்ன கரண்ட்? Z2, இது I2. இதுல என்ன நெட்வொர்க்? Z0. இது வந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ் மட்டும்தான் அந்த வோல்டேஜ் சோர்ஸ் இஎம்எஃப் வரும், மறந்துடாது. பாசிட்டிவ் சீக்வன்ஸ்ல மட்டும்தான் இஜிங்கிற ஒரு டேர்ம் வரும். நெகட்டிவ் சீக்வன்ஸ்லயும் ஜீரோ சீக்வன்ஸ்லயும் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ரைட். இது எப்படி இருக்கு? 3 எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? சீரீஸ் கனெக்ஷன். சீக்வன்ஸ் நெட்வொர்க் என்ன இருக்கும் அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன் இருக்கு. ஏன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன் சீரீஸ் கனெக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசன். ஏன் அப்படின்னா இதுல சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கரண்ட் பாருங்க இங்க. சரிங்களா? சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கரண்ட் பாருங்க. சரிங்களா? சிமெட்ரிக்கல் IA0, IA1, IA2 இது என்னது? கரண்ட் தானே. கரண்ட் தானே ஈக்குவலா இருக்கு. கரண்ட் என்ன எதுல ஈக்குவலா இருக்கும்? கரண்ட் எதுல ஈக்குவலா இருக்கும்? சீரீஸா பேரலா? சீரீஸ் நெட்வொர்க். அதனாலதான் இங்க போட்டிருக்கேன். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க், நெகட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க், ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க். இது 3 எப்படி போட்டிருக்கு அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன். எப்பயுமே இந்த சீக்வன்ஸ் நெட்வொர்க் எப்படி டிராப் பண்ணுங்க அப்படின்னா சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கரண்ட் ஈக்குவலா இருக்கா இல்ல வோல்டேஜ் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. கரண்ட் ஈக்குவலா இருந்தா சீரீஸ், வோல்டேஜ் ஈக்குவலா இருந்தா பேரல். சரிங்களா? ஏன் நான் வந்துட்டு இது IA0, IA1, IA2 இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, சரிங்களா, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, பண்ணியிருக்கோம். இதை ஏன் நான் இப்படி எழுதுனா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்க பாருங்க ஒரு டயக்ராம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க. ஸோ இப்படி தானே போட்டிருப்பீங்க. ஸோ இப்படி டயக்ராம் இப்படி இருக்கும். ஓகேவா? இதுதான் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க், இது நெகட்டிவ் சீக்வன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ், அன்லோடட் ஜெனரேட்டர். இப்போ ஏ ஃபேஸ் நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். இது என்ன மீனிங்? இது பி ஃபேஸ், இது சி ஃபேஸ். அன்லோடட் ஜெனரேட்டர்னு படிச்சிருப்பீங்க. அன்லோடட் ஜெனரேட்டர். சரிங்களா? அப்ப ஏ ஃபேஸ்ல ஃபால்ட் ஆகுதுன்னா இதுதான் ஏ ஃபேஸ். அப்ப இது சர்க்யூட் க்ளோஸ்டு. என்ன கரண்ட்? ஃபால்ட் கரண்ட். IF ஈக்குவல் டு IA, IF ஈக்குவல் டு IA. கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட் இந்த பியும் இந்த சி இருக்கு பாத்தீங்களா, இது என்ன சர்க்யூட்? ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட் கரண்ட் என்னப்பா? ஓப்பன் சர்க்யூட் கரண்ட் என்னது? IB ஈக்குவல் டு 0, IC ஈக்குவல் டு 0. சரிங்களா? IA ஈக்குவல் டு சம் வேல்யூ, அதான் ஃபால்ட் கரண்ட். இப்ப இது அப்ஜெக்டிவ். அதே வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா, ஏன்னா லைன்ல பவர் தானே வெளியில வர பார்க்கும். வோல்டேஜ் ஈக்குவேஷனா இது என்ன சர்க்யூட்? ஷார்ட் சர்க்யூட், க்ளோஸ்டு சர்க்யூட். அப்ப ஏ ஃபேஸ் என்ன வோல்டேஜ்? 0. VB, VC, BUC என்னது உங்களுக்கு? BUC என்னது? ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்னா வோல்டேஜ் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம். ஸோ அப்ப VB மேக்ஸிமம், VC மேக்ஸிமம். தட் இஸ் VB ஈக்குவல் டு VC. சரிங்களா? அப்ப இதுல கரண்ட் 0வா வோல்டேஜ் 0வா அப்படி சொல்லியிருப்பேன். கரண்ட் 0 அதிகமா இருக்கா, வோல்டேஜ் 0 அதிகமா இருக்கா? வோல்டேஜ்ல 2 வேல்யூ இருக்கு, பட் கரண்ட்ல 2 0 இருக்கு. மொத்தம் 3ல எது அதிகமா இருக்கு? ஜீரோஸ். ஜீரோஸ் அதிகமா தான் நம்மளுக்கு சிம்பிளிசிட்டி அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப கரண்ட் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் இங்க என்ன எடுத்திருக்கேன்? கரண்ட் ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன்.
IA0, IA1, IA2 இது மாதிரி வச்சு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். அப்ப இப்படி ஞாபகம் வந்துடும் நம்ம பறந்தாலும். நெக்ஸ்ட் புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா உங்களுக்கு? சொல்லுங்க, டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. செகண்ட், லைன் டு லைன் ஃபால்ட். கேட்கறேன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் அடுத்தது போக முடியும். புரியுது எல்லாத்துக்குமே? ஓகே. ஏன்னா இந்த ஸ்பீடுக்கு போகணும்னு வச்சுக்கலாம், இந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது. கண்டிப்பா பேசிக் சயின்ஸ், மேக்ஸ் இன்னும் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நான் எடுத்தேன்னு வச்சுக்கலாம், ஆக்சுவலா நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாவே 3 மாசம் இருக்கும். 3 மாசம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தா அப்புறம் எப்படி முடிக்கிறது? கரெக்டான ஸ்பீடு தான், நீங்க தான் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், லைன் டு லைன் ஃபால்ட். எல்லா டாபிக்குமே சொல்லிட்டு வரேன். அதாவது எல்லாமே, எல்லா விஷயம், எல்லா கண்டென்ட்டுமே சொல்லிட்டு, சரிங்களா? மிஸ் பண்ணாம. ஓகேவா? ஆக்சுவலா இது ரிவிஷன் கோர்ஸ் இல்ல, கிராஸ் கோர்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஃபுல் கோர்ஸ் மாதிரி சொல்றேன். லைன் டு லைன் ஃபால்ட். ஸோ லைன் டு லைன் ஃபால்ட்டுக்கு பாருங்க என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இது ஏ ஃபேஸ், இது பி ஃபேஸ், இது சி ஃபேஸ். இது ஏ, இது சி, பி, இது சி. உங்களுக்கு இப்படி சொல்லிருப்பாங்க லைன் டு லைன் ஃபால்ட். ஸோ அப்போ லைன் டு லைன் ஃபால்ட்னா இது ஒரு லைன், இது ஒரு லைன். அப்போ லைனுக்கும் லைனுக்கு என்ன ஆகுது? ஃபால்ட் ஆகுது. கிரவுண்ட் வருமா? கிரவுண்டுன்னு ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? கிரவுண்ட் ஏதாவது மென்ஷன் பண்ணீங்க இல்ல. அப்ப எப்ப கிரவுண்ட் இல்லையோ, கிரவுண்ட் இருந்தாதான் டயக்ராம்ல பாருங்க ப்ரீவியஸா. ஸோ இங்க சென்டர்ல எப்பயுமே கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இங்க எப்பயுமே கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப என்ன கரண்ட் அப்படின்னா, இது நியூட்ரல் தானே. இப்போ நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகும். நியூட்ரல் கரண்ட் எதாவது டிபெண்ட் பண்ணினா 3 டைம்ஸ் IA0, 3 டைம்ஸ் IA0. IA0 என்னது? 0 சீக்வன்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? அப்ப இங்க ஏதாவது நியூட்ரல் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இந்த 3 இது இருக்குல்ல, இந்த 3 லைன்ல இருந்து கிரவுண்ட் போதான்னு பாருங்க. கிரவுண்ட் போகல அப்படின்னா நியூட்ரல் கரண்ட் 0. சரிங்களா? நியூட்ரல் கரண்ட் 0. ஸோ அப்ப IN 0னா INக்கு ஜெனரல் ஃபார்ம் என்னது? 3 டைம்ஸ் IA0. மறக்காம இது ஞாபகம் வச்சு. IN ஈக்குவல் டு 3 டைம்ஸ் IA0. அப்ப IN 0 அப்படின்னா மறந்துடாதீங்க, லைன் டு லைன் தான் இருக்கு, கிரவுண்ட் இல்ல. கிரவுண்ட் இல்லைனாவே நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப I0 டிவைட் பை 3 இன்ட்டு IA0. சரிங்களா? 0 டிவைட் பை 3 இன்ட்டு I. அப்ப IA0 வேல்யூ என்னது? 0. அப்ப 0 சீக்வன்ஸ் கரண்ட் இங்க இருக்குமான்னு கேட்பாங்க. எதுல ஆப்ஷன்ட்? 0 சீக்வன்ஸ் காம்பனன்ட் எதுல ஆப்ஷன் கேட்பாங்க. அது என்ன ஃபால்ட்? லைன் டு லைன் ஃபால்ட். சரிங்களா? அப்ப VA0 ஈக்குவல் டு மைனஸ் IA0 இன்ட்டு Z0. உங்களுக்கே தெரியும் 0 சீக்வன்ஸ்ல இப்படிதான் போட்டிருப்பீங்க. Z0 இதுல வர்றது I0. அப்ப டிராப் என்னது? மைனஸ். அப்ப VA0 ஈக்குவல் டு மைனஸ் IA0 இன்ட்டு Z0. IA0 ஓட வேல்யூ என்னது? 0. 0 இன்ட்டு எனிதிங் என்னது? 0. அப்ப 0 சீக்வன்ஸ் வோல்டேஜ் உங்களுக்கு என்னதான்? 0. அப்ப பவர் இருக்குமான்னு, அந்த நெட்வொர்க்ல பவர் இருக்குமான்னு பாருங்க. பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு Iன்னு சொல்லுவீங்களா? VA0 IA0. அப்ப 0 சீக்வன்ஸ் நெட்வொர்க்ல பவர் என்ன அப்படின்னா 0. அப்ப பவரே இல்லை அப்படின்னா அந்த நெட்வொர்க் டிராப் பண்ண அவசியம் இருக்கு, அதாவது இல்ல. அப்ப 0 சீக்வன்ஸ் நெட்வொர்க் என்ன இல்ல? எதுல இல்ல? 0 சீக்வன்ஸ் நெட்வொர்க் வந்துட்டு எதுல ஆப்சென்டா இருக்கும்? லைன் டு லைன் ஃபால்ட். சரிங்களா? 0 இந்த क्वेश्चन கேட்பாங்க. 0 சீக்வன்ஸ் நெட்வொர்க் எதுல இருக்காது? புரியுதா என்ன சொல்றோம் அப்படின்னா? டெரிவேஷன்லாம் பண்ணா புரியும் உங்களுக்கு. ஜஸ்டிங் பாருங்க, கிரவுண்ட் இல்ல அப்படின்னா உங்களுக்கு நியூட்ரல் கரண்ட், நியூட்ரல் கிரவுண்ட் இருந்தா மறந்துடாதீங்க, கிரவுண்ட் இருந்தா மட்டும்தான் நியூட்ரலுக்கு கரண்ட் ஃப்ளோ. இப்படிதானே போடுவீங்க. ரைட். 0. அப்ப IN ஈக்குவல் இந்த ஃபார்ம்ல தெரியும். இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் குரூப். அப்ப 0 சீக்வன்ஸ் நெட்வொர்க் வந்துட்டு ஆப்சென்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபால்ட் கரண்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஃபால்ட் கரண்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ IF ஈக்குவல் டு, இப்ப கவனிங்களா, இது என்னன்னா IB, இது என்னது? IC, இது என்னது? IA. கரெக்டுங்களா? ரைட். இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் இப்படி வந்து க்ளோஸ் எங்க தானே இருக்கு, இப்படி தானே வரும் IB. அப்ப IC இப்படி வருது, IB இப்படி வருது. ரெண்டு என்னது? ஆப்போசிட் பட் ஈக்குவல். ஏன்னா ஷார்ட் சர்க்யூட்னா ரெண்டு கரண்ட் ஈக்குவல். IB ஈக்குவல் டு IC தான், பட் என்னன்னா மைனஸ். ஸோ IB ஈக்குவல் டு மைனஸ் IC. இதுதான் ஃபால்ட் கரண்ட். ஓகேவா? இல்ல சிம்பிளா நீங்க சால்வ் பண்றதுக்கு IF ஈக்குவல் டு √3 இன்ட்டு EG. √3 இன்ட்டு EG. EGனாவே எப்பவுமே என்னது? 1 at angle of 0 degree 1 தான் வேல்யூ. சரிங்களா? ரைட். √3 டிவைட் பை Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z0. கரெக்டா? இது இந்த ஃபார்முலா கரெக்டா? சொல்லுங்க சீக்கிரம். இந்த ஃபார்முலா கரெக்டா?
கரெக்டா தப்பா? இல்ல. என்னது இங்க என்ன போட்டிருக்கேன்? ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க் வருமா? இசட் நாட்டுங்கிறது ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க் உடைய இம்பிடன்ஸ். இதனுடைய வேல்யூ என்னது? 0. கரெக்ட்டுங்களா? ஒன்லி என்ன இருக்கும்? √3 EG டிவைட் பை Z1 பிளஸ் Z2. ஃபால்ட் இம்பிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா தேவையில்ல. ஸோ இது மட்டும் தான் வரும். சரிங்களா? இது வராது. ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க் வராது. ஏன்னா இது ஆப்சன்ட். எதுல ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க் ஆப்ஷன்னா லைன் டு லைன் ஃபால்ட். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட். So இந்த கண்டிஷன் இதெல்லாம் தெரியும். 1 plus a plus phase displacement operator. 1 plus a plus a square இதோட வேல்யூ என்னது? 0. கரெக்ட் தானே? இதோட இது என்னது? 0. a ஓட வேல்யூ 1 at angle of 120 degree. phase operator பா. ரைட், கரெக்ட் தானே? a square அப்படின்னா என்னது? 1 at angle of 240 or 1 at angle of -120 இப்படி தான் எழுதுவீங்க. கரெக்டா? ஸோ இந்த இதெல்லாம் ஸோ எம்சிக்யூல பார்ப்போம். நெக்ஸ்ட், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். சரிங்களா? டபுள் லைன் டு, அப்ப இதுலயே சீக்வன்ஸ் சென்டர் நீங்களே டிராப் பண்ணணும். சரிங்களா? சீக்வன்ஸ் சென்டர் டிராப் பண்ணா பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கும், ஜீரோ சீக்வன்ஸ் இருக்காது. இது நெகட்டிவ் சீக்வன்ஸ், இது பாசிட்டிவ் சீக்வன்ஸ். இது என்ன கனெக்ஷன் மாதிரி இருக்கு பாக்குது? சீரிஸா பேரலா? சீரிஸா பேரலா? சீரிஸ் தான். அப்ப சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் கரண்ட் வந்திருக்கும், என்ன வந்திருக்கும்? கரண்ட் தான் வந்திருக்கும். IA1 equal to EG divided by Z1 plus Z2. அப்ப IA2 என்னவா இருக்கும்? மைனஸ் EG divided by Z1 plus Z2. ஏன்னா இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பட் ஆப்போசிட். கரெக்ட்டுங்களா? So right, double line to ground fault. Double line to ground fault. சரிங்களா? டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஸோ IN டபுள் லைன்னா உங்களுக்கே தெரியும், 3 லைன் போட்டுங்க எப்பயுமே. பி ஃபேஸ், ஏ ஃபேஸ், சி ஃபேஸ். இது 2 லைன் டச் ஆகுது, பியும் சியும் டச் ஆகி கீழே கிரவுண்ட் போகுது. ஏன்னா டபுள் லைன்னா இது ஒரு லைன், இது ஒரு லைன், டபுள் லைன். 2 எங்க போகுது? கிரவுண்ட் ஃபால்ட். கிரவுண்டுன்னு வந்தாவே என்ன கரண்ட்? IN. அப்ப இதுக்கு ஃபால்ட் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஃபால்ட் கரண்ட் ஈக்குவல் டு IN அப்படின்னு சொல்லிடலாமா? ஏன்னா இந்த 2 கரண்ட்டும் ஃபால்ட் ஆகி, நல்லா கவனிங்க, இந்த 2 கரண்ட் எங்க வரும்? ரெண்டும் இந்த இது இங்க வந்து இப்படி போகும், இது வந்து இங்க போகும். அப்ப எங்க போகுது? IN ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? IB பிளஸ் IC. ஆர் IN உங்களுக்கு தெரியும் ஜெனரலா 3 into IN. இந்த ஃபார்முலாவும் கரெக்ட் தான், இல்லைன்னா இந்த ஃபார்முலாவும் கரெக்ட். புரியுதா? புரியுதாப்பா? டபுள் லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன் டச் ஆகுது. 2 எங்க போகுது? கிரவுண்டுனா இந்த இது. சரிங்களா? இது கிரவுண்டுன்னு வந்தாவே என்ன இருக்குன்னு சொன்னாங்க? INக்கு ஜெனரல் ஃபார்ம் என்னது? 3 times IA0. இல்ல அப்படின்னா இந்த கரண்ட் IB இங்க வருமா, IC இங்க வருமா, இந்த கரண்ட் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இங்க இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும், இங்க வந்துட்டு இப்படி போயிடும். அப்ப IB பிளஸ் IC, ஏன்னா இது ரெண்டு என்ன டைரக்ஷன்? சேம் டைரக்ஷன். அப்ப சேம் டைரக்ஷன். அப்ப IN equal to IB பிளஸ் IC. ஸோ இதுக்கு ஃபால்ட் கரண்ட் என்ன? இதுக்கு சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செக் பண்ணி பார்த்துருவோமா? சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஆல் சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் நெட்வொர்க் வோல்டேஜ் வில் ரிமைன் சேம். என்ன ஃபால்ட்னு கேட்பாங்க. இதுல செக் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கரண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. இதுக்கு இது ஓப்பன் சர்க்யூட். IA ஃபேஸ் கரண்ட் இது 0. IB IC என்ன கரண்ட்? ஷார்ட் சர்க்யூட். டபுள் லைனும் ஷார்ட் சர்க்யூட். IB ஈக்குவல் டு வேல்யூ, IC ஈக்குவல் டு வேல்யூ. இது வந்துட்டு வோல்டேஜ் சொல்லுங்க எனக்கு. இது ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்னா VA வந்துட்டு மேக்ஸிமம், VBயும் VCயும் ஷார்ட் சர்க்யூட். அப்ப VB 0, VC 0. இதுல எது 0 அதிகமா இருக்கு? இது எதுல 0 அதிகமா இருக்கு? கரண்ட் ஈக்குவேஷனா, வோல்டேஜ் ஈக்குவேஷனா? சீக்கிரம் சொல்லுங்க பா, டக்கு டக்குன்னு. கரண்ட் அதிகமா இல்ல ஜீரோஸ்? எப்பயுமே நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கே ஜீரோஸ் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கால்குலேஷன். சரிங்களா? ஸோ அப்ப இங்க வோல்டேஜ், அப்போ கரண்ட் வோல்டேஜ் அதிகமா இருக்கு ஜீரோஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன எடுப்பீங்க? சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வோல்டேஜ். ஸோ அப்ப VA0 equal to VA1 equal to VA2 equal to VA divided by 3. லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். அங்க கரண்ட் எழுதிருப்பீங்க, இங்க வோல்டேஜ் எழுதிருப்பீங்க. சரிங்களா? அப்ப இங்க வோல்டேஜ் எல்லாமே சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வோல்டேஜ் வந்து ஈக்குவல். அப்ப இங்க என்ன நெட்வொர்க்? பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க், அடுத்து நெகட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க், அடுத்து ஜீரோ சீக்வன்ஸ். ஜீரோ சீக்வன்ஸ்னா Z0 இருக்கும். இதுல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா I0. அதே மாதிரி இது பிளஸ் மைனஸ் கரெக்ட் தானே? Z1 Z2 I1
இதுதான். அப்ப இது 3 நெட்வொர்க்கும் வோல்டேஜ் ஈக்குவலா எதிர்ப்பா இருக்கும். சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் என்ன இருக்குதோ வோல்டேஜா கரண்டான்னு பாருங்க. வோல்டேஜ் ஈக்குவலா இருக்குன்னா இது என்ன நெட்வொர்க்? பேரலல். சீக்வென்ஸ் நெட்வொர்க் என்னது? பேரலல் நெட்வொர்க். ஓகேவா? பேரலல் இப்படி வச்சுக்கலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்ப இப்படி கேட்பான் கொஸ்டின் இதுல எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா all symmetrical components voltage, that is positive sequence network voltage, negative sequence network voltage, zero sequence network voltage, these all are equal in which type of fault? அப்படின்னு கேட்பாங்க. double line to ground fault. all positive sequence current, negative sequence current, zero sequence current. symmetrical கேட்கலாம் இல்லைன்னா sequence current னு சொல்லலாம். symmetrical or sequence current. positive sequence current, negative sequence current, zero sequence current. These all currents should be equal. In which type of fault? சரிங்களா? line to ground fault. ஓகேங்களா? positive sequence current and negative sequence current are equal but opposite in direction. But opposite in direction. Namely இருக்கு பாருங்க. Positive sequence network and negative sequence network. These two current are equal but opposite in direction. டக்குன்னு வரணும் ஆன்சர் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. லைன் டு லைன் ஃபால்ட். சரிங்களா? ஏன் ஜீரோ சீக்வன்ஸ் ஏன் நான் சொல்லலாங்க? ஜீரோ சீக்வன்ஸ் ஆப்சென்ட். லைன் டு லைன் ஃபால்ட்ல ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இருக்காது. ஏன்னா அங்க நெட்வொர்க்கே இல்ல. சரிங்களா? ஏன் இது ரெண்டும் ஆப்போசிட்னு சொல்றேன்? உங்களுக்கே தெரியும் ஐபியும் ஐசியும் ஷார்ட் சர்க்யூட். அப்ப ஐபியும் ஐசியும் ஷார்ட் சர்க்யூட்னா ஐபி கரண்ட் ஐசி கரண்ட் ஒரே மாதிரி தானே இருக்கும். பட் ஐபி டயக்ராம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க ரெண்டு லைன் டச் ஆயிருக்கு. அப்ப இதுல போகக்கூடிய கரண்ட் இதுல போகக்கூடிய கரண்ட் சேம் தான். பட் ஆப்போசிட். இங்க இருந்து இப்படி வரும் இது. அப்போ ஒரு லைன் கம்பேர் பண்ணி பாருங்க. இது இப்படி போகுது, இது இப்படி போகுது. ரெண்டு ஈக்குவல் தான் பட் ஆப்போசிட். சரிங்களா? அப்ப இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டானா எழுதிடலாமா? உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா? அப்ப ஃபால்ட் அனாலிசிஸ்ல இதுக்கு ஃபால்ட் கரண்ட் நான் எழுதிடுறேங்க. அப்புறம் நிறைய இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருவோம். பட் எனிவே ஸோ -3 Z2 EG டிவைட் பை ஷார்ட்கட் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதை பார்த்துங்க. ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க் இம்பிடன்ஸ் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் அடுத்தது. ஸோ இதை ஏபி பிசி சிஏன்னு சொல்லிங்களா அந்த ஃபார்மட். எக்ஸ்ட்ரா மேலே பாருங்க 3 ஃபேஸ் இஜி -Z2 மேலே போகணும் நெகட்டிவ் சீக்வன்ஸ். சரிங்களா? ரைட். ஃபால்ட் அனாலிசிஸ் புரியுதா எல்லாத்துக்கும்? சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. ஃபால்ட் அனாலிசிஸ் புரியுதா எல்லாத்துக்கும்? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? நாளைக்கு மார்னிங் 2 போடுவோம், நைட் 1 போட்டுருமா? 3 செக்ஷனை போட்டுருமா பவர் சிஸ்டம்? மார்னிங் 2 எப்பயும் போல போட்டுருவோம். நைட் ஒரு 7:30 to 9 அந்த மாதிரி ஒன்று போடுமா? சீக்கிரம் முடிப்போம். நம்ம முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ரைட். ஓகே. நாளைக்கு பாக்குறேன். ஷெட்யூல் பாக்குறேன். முடிஞ்சதுன்னா நாளைக்கு ஒன்று போட்டுறேன். 2 செக்ஷன் இருக்கு. சரிங்களா? நாளைக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா நாளைக்கு 3 செக்ஷன் நாளைக்கு போடுறோம். சரிங்களா? ஓகே. சீக்கிரம் முடிப்போம். மார்ச்சுக்குள்ள முடிச்சிடலாம் மேக்ஸிமம். சரிங்களா? மேக்ஸ் பேசிக் சயின்ஸ் எல்லாமே. இங்க ஏப்ரல்ல ஜஸ்ட் டிஸ்கஸ் மட்டும் வச்சுக்கோம். நம்ம டெய்லியும் ஒரு செக்ஷன் டிஸ்கஷன் லைட்டா டச்ல. ஏன்னா உங்களையும் ஃப்ரீ பண்ணிடணும் படிக்கிறதுக்கு. டிஎஸ்பியா அந்த கொஸ்டின் டைப் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஏன் முன்னாடியே டெஸ்ட் சீரீஸ் நான் மென்ஷன் பண்றதில்ல அப்படின்னா டைப் பண்ணிட்டு இருக்கேன். டைப் பண்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத சிரமம் எவ்வளவு இருக்கு என்ன அப்படின்ட்டு. சரிங்களா? அது கொஸ்டின் கட் பண்ணி போடணும். அது இமேஜா ஃபார்மேட் அடிக்கணும். அதை கொண்டாந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். ஸ்கொயரு எவ்வளவோ இருக்கு. சரிங்களா? நம்ம ஏற்கனவே டெஸ்ட் சீரீஸ்லாம் வச்சிருந்தோம்னா அதை அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதான் புதுசா நான் பண்றேன் அப்படிங்கும் போது நம்ம சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம் வைக்க முடியலன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனாலதான் நான் வந்துட்டு என்னன்னா ஜஸ்ட் மென்ஷன் பண்றேன். அந்த ஷெட்யூல்ல போறதில்ல. பட் எனிவே நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. சொல்றது புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுதா? ஏன்னா அதனுடைய கஷ்டங்கள் வந்துட்டு இப்ப நீங்க டைப் பண்ண சொன்னா நீங்க ஒரு 4 நேரம் டைப் பண்றீங்க சிஸ்டத்தை பார்த்து. சரிங்களா? கொஸ்டின் காப்பி பண்ணி மாத்துறது இதெல்லாமே அது கஷ்டம் தானே. கிளாஸும் எடுத்துட்டு அதையும் பண்றது எல்லாமே கொஞ்சம் இதாக தான். சரிங்களா? அதனால வந்துட்டு நீங்க டிஎஸ்பின்னு சொல்லியிருக்கேன். பட் டிஎஸ்பி நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. நான் டெஸ்ட் இன்னைக்கு ஈவினிங்ல வச்சிடறேன் மேக்ஸிமம். சரிங்களா? வச்சிருவீங்க. டைம் நான் சொல்லல. அவ்வளவுதான். ரைட். ஸோ நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இதனுடைய பர்சன்டேஜ் ஃபால்ட்டுடைய பர்சன்டேஜ் லெவல் கேட்பாங்க. 3 ஃபேஸ் ஃபால்ட்டு சரிங்களா, லைன் டு லைன், டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு, லைன் டு லைன் ஃபால்ட்டு, டெஸ்ட் வச்சிடலாம். லைன் டு லைன் ஃபால்ட்டு, லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு. ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது இந்த விஷயம். நான் எடுத்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி பிக்கப் பண்ணிக்கிறீங்க, பட் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா. ரைட். ஸோ 3 ஃபேஸ் ஃபால்ட். இப்போ இதுல எது வந்துட்டு 3 லைனுமே டச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் எது பாருங்க, ரொம்ப கம்மியா பாசிபிள். உங்களுக்கே தெரியும் பார்த்தா 3 லைனுமே டச் ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ் கம்மி சரிங்களா. அப்போ இது எவ்வளவு பர்சன்ட் சொல்றாங்கன்னா 1 இயருக்கு கணக்கு எடுத்து பார்த்தா இது ஒரு 5% இருக்கும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் 2 லைன் டச் ஆகுது, இதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 10%. இது பாருங்க ஆக்சுவலி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 3 ஃபேஸ் 3 லைனுமே, அடுத்தது 2 லைனு கூட ஒரு கிரவுண்டோட, அப்ப இதோட கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட் 2 லைன் மட்டும்தான், அப்ப இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தான் சரிங்களா, அப்ப இதனுடைய பாசிபிலிட்டிஸ் அதிகம். லைன் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 லைன் அப்ப கம்மி இருக்கு 5%. 2 லைன், இதுவும் 2 லைன் தான், அப்ப இதோட இன்னும் என்ன அதிகமா இருக்கு, கிரவுண்ட் சரிங்களா. அப்ப இதோட கொஞ்சம் அதிகம். இதுல வெறும் 3 ஃபேஸ் அதாவது கிரவுண்ட் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கும் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்ல என்ன வரும் உங்களுக்கு, 3 ஃபேஸ்ல வந்துட்டு பேலன்ஸ்டு இருக்கு, அன்பேலன்ஸ்டு இருக்கு ஓகேங்களா. 3 ஃபேஸ்ல பேலன்ஸ்டு சர்க்யூட்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், ஜீரோ சீக்வன்ஸ், அதான் 3 டைப் ஆஃப் ஃபால்ட் கொடுத்துருக்கு. இதுவே பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா அதுல எப்படி வரும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. ஸோ லைன் டு லைன் ஃபால்ட் இது 15%, லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் 75%. ஓகேவா. இப்ப சொல்றோம் அடுத்தது பேலன்ஸ்டு ஃபால்ட்டா இருந்ததுன்னா இங்க பாருங்க, பேலன்ஸ்டு ஃபால்ட். இப்ப பேலன்ஸ்டு சிஸ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏ ஃபேஸ், பி ஃபேஸ், சி ஃபேஸ், இதனுடைய கரண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஐபி ஐஏ பிளஸ் ஐபி பிளஸ் ஐசி, இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும், பேலன்ஸ்டு சிஸ்டம் வந்து அதுக்குள்ள ப்ரூவ் பண்ணிருக்கு என்னவா இருக்கும், 0. எஸ், வெரி குட், 0 சரிங்களா. இப்ப ஏன்னா இங்க பாருங்க, இது ஏ ஃபேஸ், இது பி ஃபேஸ், இது சி ஃபேஸ். ஸோ இப்படி இருக்கும் கரெக்டுங்களா, இப்படிதான் வந்து கரண்ட் ஆயிருக்கு. இது எங்க போகும், இந்த கரண்ட் எங்க போகும், நியூட்ரல் ஓகேங்களா. எங்க போகும், நியூட்ரல். அப்ப நியூட்ரல் கரண்ட் கேக்குறாங்க அப்படின்னா இதனுடைய ஆன்சர் என்ன, 0 தான். ஏன்னா ஐஏ பிளஸ் ஐபி பிளஸ் ஐபி இந்த கரண்ட் ஐசி கரண்ட் இது 3 மீட் ஆகி எங்க போகும், கிரவுண்டுக்கு. அப்ப ஐஏ பிளஸ் ஐபி பிளஸ் ஐசி ஈக்குவல் டு என்ன கரண்ட், ஐஎன் எங்க போகுது, கிரவுண்ட் பொட்டன்ஷியல் என்னது, 0 சரிங்களா. அப்ப ஐஏ பிளஸ் ஐபி பிளஸ் ஐசி ஈக்குவல் டு ஐஎனோட வேல்யூ 0, அப்ப இங்கேயும் 0. கிளியரா இது, சிஸ்டம் இஸ் பேலன்ஸ்னா 0. எஸ், அன்பேலன்ஸ்ட் அடுத்தது. ஸோ அன்பேலன்ஸ்ட் அன்பேலன்ஸ்டு சிஸ்டம். டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்களா அங்க யாராவது, டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்துட்டு பண்றீங்களா, அட்டன் பண்றீங்களா? இல்ல, சரி ஓகே. டெஸ்டே வைக்கிறதுல நினைக்கிறேன். இல்ல அங்க சொல்றேன் இன்ஸ்டியூட்ல. சரி ஓகே, மார்ச் 1 அது அனுப்பிச்சுடுவாங்கன்னு தெரியல. சரி அது நம்ம தேவையில்லை, நம்ம டெஸ்ட் எழுதுவோம், நிறைய எழுதுவோம் சரிங்களா. சரிங்களா, நம்ம நிறைய எழுதுவோம், நம்மளது முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம் 1 monthல கரெக்டுங்களா. போர்ஷன் 3rd batch 4th batch உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு 2 சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்கு எவ்வளவு இது பண்ணணும், 1 மாசத்துல எப்படி முடிக்க முடியாதுல, வாய்ப்பு இல்லை. ப்ரெஷர் ஆகக்கூடாது லாஸ்ட் மினிட்ல போயிட்டு. அதான் சொல்றேன், அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு அங்க போனாதான் எழுதணும் அப்படி இப்படிலாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க. டெஸ்ட் எவ்வளவு டெஸ்ட் நம்ம பண்ண முடியாதா, நம்ம டெஸ்ட் எழுத முடியுமா எழுத முடியாதா, சரிண்ணா நிறைய டெஸ்ட் எழுதலாம், நம்ம எழுதலாம். மாடல் டெஸ்ட் 5 போடுவோம், எல்லா டெஸ்ட்டும் போடுவோம் நம்மளும். அன்பேலன்ஸ்டு சிஸ்டம்
நிறைய பேர் ஃபீல் பண்றீங்களா, அதுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க, அதுக்காக சொல்றப்ப மோட்டிவேட் பண்ணும். ஸோ அன்பேலன்ஸ் சிஸ்டம். சரிங்களா? ஸோ அன்பேலன்ஸ் சிஸ்டம் அன்பேலன்ஸ் சிஸ்டம் வந்துட்டு IA பிளஸ் IB பிளஸ் IC ஈக்குவல் டு IN. சரிங்களா? IA பிளஸ் IB பிளஸ் IC ஈக்குவல் டு என்ன வரும்? IN ஜென்ரலா எழுதுவீங்களா? ரைட். ஆனா இங்க என்னது அன்பேலன்ஸ்னு சொல்லிடுச்சு. ஜீரோன்னு வருமானா வராது. சரிங்களா? ஐஎனுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 3 டைம்ஸ் IA0. அப்ப IA0 எப்படி எழுதலாம் அப்படின்னா 0 வராதுப்பா. IA0 எப்படி எழுதலாம்னா IN டிவைட் பை 3. IN எப்படி எழுதலாம்? IA பிளஸ் IB பிளஸ் IC டிவைட் பை 3. இந்த இதெல்லாம் பார்த்தோம் அன்பேலன்ஸ்டு. சரிங்களா? சரி 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 ஓகேப்பா. நான் என்ன, அதாவது நம்மளை நம்பி வந்திருக்கீங்க ரைட்டு. பட் நான் சொல்றது கரெக்டா. இப்ப டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் சொல்றேன்னா கரெக்டா அட்டன் பண்ணணும். இப்ப நேற்று ஆன்லைன் டெஸ்ட் கிளாஸஸ் போட்டோம், அப்பப்ப எடுத்து பாத்துங்க. சர்க்யூ தியரி டெஸ்ட் டிஸ்கஷன் அதுல ஒரு 40 பேர் வரல, 90 பேர் தான் வந்திருந்தீங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது எல்லாருமே கரெக்டா டக்குன்னு அந்த இதுக்கு வரணும், மைண்ட் செட்டுக்கு. நான் எஃபோர்ட் போடுறது ரெடி, நான் பண்றது ரெடி. பட் நீங்க உங்களுடைய கோஆபரேஷன் வேணும்ல. சரிங்களா? சரி இதை பாத்துங்க. ஸோ அன்பேலன்ஸ்டு அப்படின்னா IN. சரி சரி ஓகே, அதை நான் பாத்துறேன். சரி IN என்னன்னா 3 டைம்ஸ் IN0. இப்ப போற வே எல்லாம் கரெக்ட் தானே? இப்ப பவர் சிஸ்டம் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுல. ரொம்ப எல்லா டாபிக்கும் இதுல கவர் ஆகுற மாதிரி வருதா ஒரு ஃபீல்? இப்ப PSA அப்படின்னா எல்லாமே, எல்லா டாபிக்குமே ஜஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துருதா? இதுதான் இருக்கும். இதுக்கு ரிலவெண்டா டெரிவேஷன்ஸ் இருக்கும். டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? புரிஞ்சு முடியுதுக்கு பார்த்துட்டு அதான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு செட் ஆயிடும் மைண்ட் அப்படியே. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டர் ஆர் சிங்க்ரோனஸ் மிஷின். இதுல இம்பீடியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ ஆல்டர்னேட்டர் ஆர் சிங்க்ரோனஸ் மிஷின். ஆல்டர்னேட்டர் ஆர் சிங்க்ரோனஸ் மிஷின் இதனுடைய நெட்வொர்க் உடைய இம்பீடியன்ஸ் என்ன? டயக்ராம்லாம் போடலாம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் என்ன எக்ஸாம்பிள். சரிங்களா? இதுக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணது என்ன பார்த்துருப்போம்? பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க் இம்பிடன்ஸ் கிரேட்டர் தன், சரிங்களா, நெகட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க் இம்பிடன்ஸ் இது கிரேட்டர் தன் ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க் இம்பிடன்ஸ். இந்த கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு சிங்க்ரோனஸ் மிஷினுடைய நெட்வொர்க் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும்? இது பாசிட்டிவ் சீக்வன்ஸ், 2 நெகட்டிவ் சீக்வன்ஸ், இது ஜீரோ சீக்வன்ஸ். இது 3 எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் அதிகமா இருக்கும், நெகட்டிவ் கம்மியா இருக்கும், ஜீரோ இப்படி ஞாபகம் வச்சுங்க. பாசிட்டிவ் எப்பயுமே அதிகம், நெகட்டிவ் கம்மி, ஜீரோ வந்து ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். இதுல இவ்வளவுதான் கொஸ்டின். என்னென்ன கொஸ்டின் கேட்பாலும் அந்த பார்ட்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம். டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைன்ல பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் டயக்ராம் போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ இங்க என்னது செல்ஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் இப்படி பண்றீங்க அப்படின்னா இங்க ஒரு இம்பிடன்ஸ் இருக்கும், இங்க ஒரு இம்பிடன்ஸ் இருக்கும், இங்க இம்பிடன்ஸ் இருக்கும். இதுல இருக்கிறது என்ன அப்படின்னா செல்ஃப் ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ட் நெக்லெக்டட், அதனால ரியாக்டன்ஸ் மட்டும் வச்சுட்டாங்க. இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இருக்குதுல, இது வந்து மியூச்சுவல் ரியாக்டன்ஸ், மியூச்சுவல். சரிங்களா? அப்ப எக்ஸ் மியூச்சுவல். இப்ப Z2 ஈக்குவல் டு JXS மைனஸ் ப்ராப்ளம்னு கேட்பாங்க. Z1 XS கொடுத்துருப்பாங்க, XM கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் இது பண்ணீங்க அப்படின்னா அதுதான் பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ். பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரியாக்டன்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் லைன் நெட்வொர்க். சரிங்களா? Z1 Z2 ஈக்குவல். Z0 எப்படி இருக்கும் அப்படின்னா ஜேங்கிறது கொடுக்கலாம், கொடுக்காமலே போகலாம். இமேஜினரி பார்ட் XS பிளஸ் 2 டைம் XM மறந்துடாதீங்க. சரிங்களா? இதேதான். ஆனா இங்க மைனஸ் மைனஸ் போட்டுப்பீங்க, இங்க பிளஸ் 2 டைம்ஸ் XM. அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 2.5 டைம்ஸ் அட்லீஸ்ட். சரிங்களா? Z0 வந்துட்டு என்ன இருக்குன்னா 2.5 டைம்ஸ் அதிகமா இருக்கும். எதுவோட? Z1 ஓட இல்லைன்னா Z2 ஓட. சரிங்களா? Z1 என்ன வேல்யூ வருதோ அதை 2.5 டைம்ஸ், 2.5 டைம்ஸ் அப்ராக்சிமேட்டா இது அதிகமா இருக்கும் Z0. அப்ப இங்க எழுதும் போது என்ன எழுதுவீங்க அப்படின்னா, சரிங்களா, டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு என்ன எழுதுவீங்கன்னா Z1 ஈக்குவல் டு Z2. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் நெட்வொர்க்கும் ரெண்டு ஈக்குவல். பட் இது ரெண்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க போகலாம். இது ரெண்டு எப்படி இருக்கும்? லெஸ் தென் எதுவோட? Z0. கிளியரா இது இந்த கண்டிஷன்? இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு. Z1 ஈக்குவல் டு Z2 நாட் ஈக்குவல் டு Z0. இந்த ரெண்டு கண்டிஷன்ல எப்படி வேணா கொடுத்துட்டோம். இல்லைன்னா Z0 கிரேட்டர் தான் Z1 ஈக்குவல் டு Z2.
இது புரிஞ்சுக்க முடியுதா என்ன அப்படின்ட்டு? இல்லைன்னா Z0 is 2.5 times of positive sequence reactant. Z0 is 2.5 to 3.5 times அப்படியும் கொடுக்கலாம். டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ். இது மாதிரி நெக்ஸ்ட் போலாமா? சொல்லுங்கப்பா, ஒரு தடவை சொன்னா டக்குன்னு சொல்லுங்க, அடுத்து போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் போலாமா? ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும் சொல்லுங்க போலாம். டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்மிஷன் லைன் பார்த்தோம். நெட்வொர்க் இம்பிடன்ஸ். இது என்ன டாபிக் அப்படின்னா நெட்வொர்க் உடைய இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? நெட்வொர்க் உடைய இம்பிடன்ஸ். சரிங்களா? சொல்லுங்க போறோம். டிரான்ஸ்ஃபார்மர், எஸ், ஆல் ஆர் ஈக்குவல். Z1 ஈக்குவல் டு Z2 ஈக்குவல் டு Z0. சரிங்களா? ஆல் ஆர் ஈக்குவல். தட் சுட் பி ஈக்குவல் டு லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லீக்கேஜ் இம்பிடன்ஸ் ஆர் லீக்கேஜ் எக்ஸ்னா ரியாக்டன்ஸ் இதை கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன கொடுத்துருவாங்களோ அதே தான் நம்ம மூணுக்கு செட் ஆகும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மருடைய கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்க ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க்கை டிரா பண்ண சொல்லுவோம். ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க்கை, சரிங்களா, ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க்கை டிரா பண்ண சொல்லுவாங்க இங்க. ஓகேவா? இது டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷனு, இது வந்துட்டு ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டார் இருக்கு. இதுக்கு சொல்லுங்க போகலாம். ஃபர்ஸ்ட் இங்க ரெஃபரன்ஸ் பஸ் போடுவீங்களா? டிரான்ஸ்ஃபார்மருடைய கனெக்ஷன் பாரு. பிரைமரியில ஸ்டார் வித் நாட் கிரவுண்டட், செகண்டரி கனெக்ஷன் ஸ்டார் வித் நாட் கிரவுண்டட். அப்ப என்ன வரும்? டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு வைண்டிங் இருக்கும். சரிங்களா? இது ஒரு வைண்டிங். பிரைமரி சைட்ல ஒரு ஓப்பன் வச்சுங்க, செகண்டரி சைட்ல ஒரு ஓப்பனிங் வச்சுங்க எப்பயுமே எல்லா சம்முக்கும். சரிங்களா? இங்க ஸ்டார் கிரவுண்ட் இருந்தா மறுபடியும் சொல்றேன், ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட். ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் என்ன இருக்கணும்? ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகணும். கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆனா என்ன சர்க்யூட் இருக்கணும்? க்ளோஸ்டா இருக்கணும். சரிங்களா? க்ளோஸ்டா இருக்குன்னா என்ன பிரசண்டா இருக்கணும்? நியூட்ரல். சரிங்களா? கிரவுண்ட், நியூட்ரல், கிரவுண்ட். நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அது என்ன இருக்கணும்? கிரவுண்ட். அப்ப பிரைமரி சைடுப்பா, இது செகண்டரி சைடு. பிரைமரி சைடு கிரவுண்ட், இது நியூட்ரல். கிரவுண்ட் ஏதாவது பண்ணிருக்காங்களா? இல்ல. கிரவுண்ட் பண்ணல அப்படின்னா நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? கிரவுண்ட் பண்ணல, நோ கிரவுண்ட் அப்படின்னா, சரிங்களா, IN வந்துட்டு ஜீரோ. IN ஜீரோனா IA நாட் ஈக்குவல் டு IN டிவைட் பை 3. அப்ப ஜீரோ. கரெக்டா? அப்ப ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? ஆகாது. அப்ப இங்க கிரவுண்ட் இல்லைன்னா இது ஓப்பனாவே தான் இருக்கும். இங்கேயும் கிரவுண்ட் இல்லைன்னா இதுவும் ஓப்பன் தான். இது Z0 ஜீரோ சீக்வன்ஸ். இதுதான் ஆன்சர். சரிங்களா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், 2-3 கொஸ்டின் பார்ப்போம். அதுல ஸ்டார் வித் கிரவுண்ட், இந்த சைடு டெல்டா இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இது மாதிரி போட்டுங்க. இந்த சைடு இப்படி. சரிங்களா? இது ரெஃபரன்ஸ் பஸ் இப்படி கொடுத்துருக்கு. ஓகேவா? பிரைமரி, இது வந்துட்டு செகண்டரி. இது பிரைமரி, இது செகண்டரி. ஸோ பிரைமரியில பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இது டிரான்ஸ்ஃபார்மருடைய கனெக்ஷன் பிரைமரி செகண்டரி. இது ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க்குடைய கனெக்ஷன். இப்போ என்ன இருக்கு? நியூட்ரல் இருக்கு. நியூட்ரல் என்ன பண்ணிருக்காங்க? கிரவுண்ட் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் பண்ண என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகும். சாரி, நியூட்ரல் கரண்ட் வேல்யூ இருந்ததுன்னா IA நாட் ஈக்குவல் டு IN டிவைட் பை 3. இதுக்கு வேல்யூனா வேல்யூ டிவைட் பை வேல்யூ. ஸோ அப்போ கரண்ட் கண்டிப்பா ஃப்ளோ ஆகும். கண்டிப்பா ஃப்ளோ ஆகும்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா என்ன மீனிங் சொல்லுங்க? இது லைன்ல இருந்து இப்படி வரும், பிரைமரி வைண்டிங். செகண்டரி க்ளோஸ் ஆகி மறுபடியும் லைனுக்கு போகும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. லைன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருப்பீங்க. லைன்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரிக்கு வரும், டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து செகண்டரில இருந்து க்ளோஸ் ஆச்சுன்னா லைனுக்கு போகும். தானே மீனிங்? இன்புட் இங்க வரும், இங்க அவுட்புட் போகும். சரிங்களா? கனெக்ஷன் பொறுத்து. சரிங்களா? ரைட். இப்போ இங்க சொல்லுங்க பாருங்க என்ன வரும். ஸ்டார் வித் கிரவுண்ட். கிரவுண்ட்னா என்னது? கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகும் என்ன மீனிங்? க்ளோஸ் ஆயிரும். இது க்ளோஸ்டு. டெல்டா அப்படின்னா நல்லா கவனிங்க. டெல்டா அப்படின்னா
டெல்டாங்கிறது இங்க ஏதாவது கிரவுண்ட் பண்ணிருக்காங்க, டெல்டால கிரவுண்ட் இருக்குமா? இருக்காது, நோ கிரவுண்ட். சரிங்களா, நோ கிரவுண்ட். அப்ப டெல்டால நோ கிரவுண்ட். நோ கிரவுண்ட் என்ன மீனிங்? ஓப்பன் சர்க்யூட், ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகாது. நோ நியூட்ரல்னா இங்க நோ கிரவுண்ட்னா கரண்ட் ஐஏ நாட் இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகாது, இங்க ஓப்பன். ஆனா டெல்டான்னு இருந்ததுன்னா எந்த சைடு ஓப்பனோ அந்த வைண்டிங் இருக்குல்ல நேரா ரெஃபரன்ஸ் பஸ்ல கனெக்ட் பண்ணும். சரிங்களா, நெக்ஸ்ட் நானே கொடுக்குறேன் பாருங்க. டெல்டா டெல்டா இதுக்கு ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க் எழுதுங்க. ரெஃபரன்ஸ் பஸ் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இதுலயும் நியூட்ரல் இல்ல, டெல்டானா இதுலயும் நோ நியூட்ரல். அப்ப இதுவும் ஓப்பன் சர்க்யூட் தான், இதுவும் ஓப்பன் சர்க்யூட் தான். ஆனா என்ன பண்ணணும், டெல்டானா இந்த பிரைமரி ஓப்பனா பிரைமரி சைடு எப்படி இருக்குல்ல, பிரைமரி சைடு இருக்குல்ல இந்த வைண்டிங், இது வந்துட்டு நேரா ரெஃபரன்ஸ் பஸ். இதுவும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்குல்ல ரெஃபரன்ஸ் பஸ், செகண்டரிலயும் அதே மாதிரி இது கொண்டாந்து இதுதான் டயக்ராம். புரியுதுங்களா? ஸோ அப்ப நீங்க இது மாதிரி பண்ணிடலாமா எது கொடுத்தாலும்? ஸோ அப்ப எப்படி கொடுக்கலாம்? இப்ப ஸ்டார் வித் 3xn இப்படி இருக்கு, கிரவுண்ட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் இந்த டெல்டா இதுக்கு என்ன அப்படின்னு பாருங்க. எப்படியோ உங்களுக்கு சீரிஸ் ஓப்பன் பேரலல் கனெக்ட் ரெஃபரன்ஸ் பஸ் அதான் இங்க பாருங்க. சீரியஸா ஓப்பனு, சரிங்களா, இப்படி சீரியஸா ஓப்பனு பேரலா ரெஃபரன்ஸ் பஸ்ல உங்களுக்கு. சரி இது சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன சொல்லணும் இங்க பாருங்களேன், டெல்டா டெல்டால கிரவுண்ட் இருக்குமா? நோ கிரவுண்ட். டெல்டால இங்க என்ன இருக்காது? நோ கிரவுண்ட். கிரவுண்ட் இல்ல அப்படின்னா நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? இம்பிடன்ஸ் இங்க Z0னு போடுவீங்க, இங்க Z0 அது எழுதலையா? Z0 ஜீரோ சீக்வன்ஸ் நெட்வொர்க் உடைய இம்பிடன்ஸ் Z0. சரிங்களா, ரைட். இப்போ இங்க நோ கிரவுண்ட், கிரவுண்ட் இல்ல அப்படின்னா என்ன மீனிங்? கிரவுண்ட் இல்ல அப்படின்னா என்னது? IN0. IN0னா IA0 0 தான், கரெக்ட் தானே? IN = 3 times IA0. IA0 = IN/3. அப்ப 0 தான். 0 என்னது? ஓப்பன் சர்க்யூட். இதுவும் ஓப்பன் சர்க்யூட். ஆனா டெல்டா அப்படியே ஸ்டாரா இருந்தா அப்படியே விட்டுருவீங்க. சரிங்களா, ஆனா இங்க டெல்டாவா இருக்கிறதுனால பிரைமரி சைடுல ஓப்பன் ஆகுதுன்னா அந்த சைடுக்குள்ள ரெஃபரன்ஸ். இங்க டெல்டா இருக்கிறதுனால இந்த சைடுல இந்த வைண்டிங் இருக்குல்ல அதனுடைய இது ரெஃபரன்ஸ். அவ்வளவுதான். புரியுதா? என்னவோ சொல்றீங்க, ஒரு ஜீரோ ஆர் இன்ஃபினிட்டி பஸ்ஸா? சோ இதுக்கு சொல்லுங்க போலாம். இதுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே இப்படி போட்டுங்க. சரிங்களா, இது Z0. இங்க என்ன இருக்கு? ஸ்டார் வித் என்ன பண்ணிருக்காங்க? கிரவுண்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். கண்டிப்பா கரண்ட் ஃப்ளோ ஆகும் க்ளோஸ்டு. ஆனா எது வழியா ஃப்ளோ ஆகும்? 3 times Zn. அப்ப இங்கேயும் இது மாதிரி வைண்டிங் 3 times Xn க்ளோஸ் ஆயிருக்கு. எது வழியா க்ளோஸ் ஆயிருக்கு? 3 times Xn. டெல்டா செகண்ட் இல்ல. டெல்டா என்னது? கிரவுண்ட் இல்ல. கிரவுண்ட் இல்ல அப்படின்னா நியூட்ரல் கரண்ட் 0, IA0 0. அப்ப ஓப்பன் சர்க்யூட், கரண்டே வரக்கூடாதுன்னா ஓப்பன் சர்க்யூட். ஆனா டெல்டா அப்படின்னா இந்த இது இங்க இருக்கு. புரியுதா? சோ அப்ப இது மாதிரி எப்படி கொடுத்தாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாமா சம்ஸ்? சோ இப்படி இருக்கு, ஸ்டார் வித் கிரவுண்ட், ஸ்டார் வித் கிரவுண்ட். இப்ப பாருங்க ரெஃபரன்ஸ் பஸ், இதை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்படி போடுவீங்க, இந்த இது ஓப்பன், இந்த இது இப்படி இருக்கும் பாக்குறது. கரெக்டா? கரெக்டா, ரைட். இங்க என்ன பண்றாங்க? ஸ்டார் வித் கிரவுண்ட். கிரவுண்ட்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னாவே என்னது? நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா என்னது? க்ளோஸ்டு சர்க்யூட். ஏன்னா இது ஏன் சீரியஸா கனெக்ட் பண்றோம் அப்படின்னா இது ஸ்டார். அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, ஸ்டார் வித் கிரவுண்ட். கிரவுண்ட் என்னது? ஜீரோ கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்ப ஸ்ட்ரெயிட்டா. ஸோ இதுதான் டயக்ராம். டெல்டாவா இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? இது ஓப்பனா தான் இருக்கும் கண்டிப்பா. இதை ரெஃபரன்ஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு ரெஃபரன்ஸ் பஸ்ல கனெக்ட் ஆகும். கிளியராப்பா? கிளியரா? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஸோ இது ஒரு இருக்கட்டும். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் பார்ப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் அண்ட் டிஎன்டி. சரிங்களா, இன்னைக்கு இது முடிச்சிட்டோம்னா நாளைக்கு சுவிட்சுக்கு, சரிங்களா, நாளைக்கு தியரி கிளாஸ் முடிச்சிருவேன். சரிங்களா, நாளைக்கு நைட் ஏதோ ஒரு செக்ஷன் போட்டு MCQ பார்ப்போம். ஜீரோ அதெல்லாம் எழுத தேவையில்ல. ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் வேல்யூ எழுத தேவையில்ல. ஜஸ்ட் இருக்கிற டயக்ராமுக்கு இங்க கொடுப்பாங்க. டயக்ராமுக்கு நீங்க ரெப்ரஸன்டேஷன் டிரா பண்ண, அவ்வளவுதான். ஸோ எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இன்னைக்கு எடுத்த கிளாஸ் பவர் சிஸ்டம் வந்துட்டு புரிஞ்சுதா? இந்த சம்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது நம்ம தனியா பார்ப்போம்.
ஏன்னா நான் இதுலயே உருட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கலாம் முடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ எம்சிக்யூ இசட் பஸ், ஒய் பஸ், பர் யூனிட் வேல்யூ, ஃபால்ட் அனாலிசிஸ் எல்லாமே எம்சிக்யூல பார்ப்போம் கண்டிப்பா. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு புரியல என்னது டுடே கிளாஸ். டுடே கிளாஸ் மட்டும் தான் ஓகேவா? மற்ற கிளாஸ்லாம் ஓகே இல்லையா? நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு எல்லா கிளாஸும் ஓகே தானா? எப்படி இப்போ கிளாஸ்லாம் எப்படி நல்லா போதும், ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா ஒரு ஃபீல்? ரிவிஷன் இந்த டைமுக்கு இந்த அளவுக்கு ஓகே தானே? நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏன் நான் திரும்பி சில ஒருத்தர் ரெண்டு கூட இதுல சஃபர் ஆகக்கூடாது. சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாத்தையும் ரீச் ஆகும். சரிங்களா? சூப்பரா போகுதா? ஓகே. சரி ரைட். இதை நோட் பண்ணிங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேவா? நல்லா படிங்க. இதுக்கு மேல உங்க கையில தான் இருக்கு. எம்சிக்யூஸ் பார்ப்போம். சரிங்களா? ஜாலியா படிங்க. சரிங்களா? ஜாலியா பொறுமையா நிதானமா படிங்க. ஓகே. பர் டே 3 செக்ஷனா? அதான் ஃபர்ஸ்ட் 1 போட்டேன், அப்புறம் 2 ஆக்கியிருக்கேன். பார்க்கலாம். நான் ஒவ்வொரு நாளைக்கு ஆல்டர்னேட் ஏதாவது மாத்தி போடுற மாதிரி பார்ப்போம். கத்துன்னு உள்ளப்பா 3 மணி நேரம் நினைச்சு பாருங்க. 3 செக்ஷனா 5 மணி நேரம் கிட்டத்தட்ட. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கட்டினா என்னோட த்ரோட் ஃபியூச்சர்ல நினைச்சு பாருங்க. இப்ப எடுத்துருவேன் நானு. நாளைக்கு ஃபியூச்சர்ல அப்புறம் எப்படி பண்றேன். சரிங்களா? கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். போக போக பண்ணுவோம். பண்ண முடியாதுலாம் இல்ல. சரிங்களா? பண்ண முடியும் என்னால. சரி, நம்ம ரொம்பவும் இது பண்ணுவோம். நார்மலா போவோம். நெருங்கிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு 3 போட்டுக்குவோம். ஆ, ஓகே. பார்க்கலாம். எல்லாமே லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் படிக்காது. இப்பதான் படிப்பீங்க கொஞ்சம் பேர்லாம். இந்த சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் அப்படிதான் தெரியுது. ஸோ எல்லா சப்ஜெக்டும் இப்படி அப்படின்ட்டு 2 போடுவோம்பா இப்போதைக்கு. சரிங்களா? 2 செக்ஷனே போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். உண்மைதான். 2, 3 செக்ஷன் போட்டுருந்தா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போதைக்கு 2 செக்ஷன் போட்டிருப்போம். சரிங்களா? ஏதாவது ஒரு நாள் முடிஞ்சா நைட்டு போடுறோம் 3 செக்ஷன் அப்படி. சரிங்களா? 2 செக்ஷன் போதும் நம்மளுக்கு இப்போதைக்கு. ஏன்னா உங்களுக்கு மத்த நாள் மத்த டைம் கிடையாது. உங்களுக்கு இதுலயே ஃபுல்லா முழுகிட்டுன்னா அப்புறம் எப்படி நீங்க படிப்பீங்க? அதையும் யோசிச்சு பார்க்கணும். லாக்டவுன் வேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. காம்படிஷன்லாம் உங்களுக்கு யாருமே இல்லப்பா. நீங்க உங்க கையில தான் இருக்கு படிக்கிறது. சரிங்களா? படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஷூரா ஜாப் வாங்கிடலாம். பார்க்கலாம். அந்த ஏப்ரல் 4 ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் இது மாதிரி ஏதாவது அங்க அரேஞ்ச் ஆஃப்லைன்ல கொஞ்சம் பேர் கேட்டுருக்காங்க. அவங்களுக்கு வேணா நீங்க படிங்க. வில்லிங் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். கொஞ்சம் பேர் கேட்டிருக்கேன் படிக்க முடியல சார் அப்படின்னு. பார்ப்போம். உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன்ப்பா. சரிங்களா? சரி, அவ்வளவுதான்பா. இன்னைக்கு இது எடுத்திருக்கோம். சரி ரைட். ஸோ இன் மீட்டிங் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் செக்ஷன் வேறையா இருக்கு. தேர்ட் ஸ்லைடு அந்த ஒரு நிமிஷம். 93rd ஸ்லைடு. பாக்குறேன்ல. பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. பார்த்தேன்னு இது டைம் இதா இருக்கனால எது எழுத முடியல. இன்னைக்கு பாக்குறேன் நான். டெல்டால 3x அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்டிருக்கீங்க. இதுல என்னப்பா சொல்றீங்க? டெல்டால டவுட் என்ன டவுட்? டெல்டால
என்ன சொல்றீங்க 2 டெல்டாவா இதா இங்க பாருங்க. ஸோ இங்க டெல்டா இங்க இருக்கு ஓகேங்களா. டெல்டானா இதுல கிரவுண்ட் வராது. கிரவுண்ட் வரல அப்படின்னா 0 சீக்வன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப அது ஓப்பன் தான். டெல்டான்னு இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு இப்படி ரெஃபரன்ஸ் பஸ் கனெக்ட் பண்ணுங்க. இங்க ஒரு டெல்டா இருக்கு அப்படின்னா இந்த சைடும் ஓப்பன் தான். இங்க டெல்டானா இதுவும் ரெஃபரன்ஸ் பஸ்ல கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா. அவ்வளவுதான். ஸ்டார் வித் கிரவுண்ட்னா அது க்ளோஸ்டு சர்க்யூட். டெல்டானா உங்களுக்கு ஓப்பன் கிரவுண்ட் இல்ல மறுபடியும். ஸோ எப்படி யாரும் நீங்க எழுதிடலாம். ஐட்ரேஷன் ஸ்லைடா ஐட்ரேஷன் ஸ்லைடு. சரி ஓகேப்பா. சென்ட் மீட்டிங் கொடுத்துட்றேன். ரிமைனிங் வந்துட்டு ஐடெசன் சைட் நோட் பண்ணிட்டீங்களா. ஓகே ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் பா. ஓகே தேங்க்யூ.